நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமியத்துல் உலமா சபையின் கௌரவ செயலாளர், அகிலே சுன்னா மாத சஞ்சிகையின் ஆசிரியர் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி FM இப்ராஹிம் ரப்பானி அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார்கள். ஜமாத்துக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்து வரும் மௌலானா மௌலவி FM இப்ராஹிம் ரப்பானி அவர்கள் நமது நாட்டிலே வெற்றி சஞ்சிகையை போன்று ஒரு இஸ்லாமிய அஹ்லே சுன்னா மாத சஞ்சிகையும் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வெளியாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு பின்னால் எமது வெற்றிகை சஞ்சிகை ஊடாக நாம் இந்த அஹ்லே சுன்னா மாத சஞ்சிகையை நாம் இந்த நாட்டிலே விநியோகிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே உங்களுக்கு மத்தியிலே ஆணித்தனமான முறையிலே குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், தரீகாக்கள் போன்றவற்றை நல்ல முறையிலே உரையாற்றுவதற்கு இதோ வர இருக்கின்றார் அல் ஹாஃபில் மௌலானா மௌலவி FM இப்ராஹிம் ரப்பானி அவர்களை வருக 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 என்று அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வகஃபா والصلاة والسلام على نبيه المصطفى وعلى آله المجتبى. قال الله تعالى في القرآن العظيم وفي كلامه التنزيل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى آله وبارك وسلم. صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله. मायूस न हो इस्यां वालों, मायूस न हो इस्यां वालों, वो रहमते आलम आते हैं। मायूस न हो इस्यां वालों, वो रहमते आलम आते हैं। बनती है अभी बिगड़ी अपनी आका जो इशारा करते हैं. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி எல்லாம் வல்ல ஏகனாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் அர்ப்பணமாவதாக. மேலும் அல்லாஹு தஆலாவினுடைய ஹபீபும் மஹ்பூபுமான நமக்கெல்லாம் சையதும் ரசூலும் ஆகிய சர்வரே காயினாத் சையதுல் முஸ்தபா அஹ்மது அல் முஜ்தபா சையதுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தவர்களாகிய அஹ்ல பைத்துக்களான சாதாத்துக்கள் மீதும் அவர்களின் சத்திய தோழர்களாகிய அஸ்ஹாபிகள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் அனைவரது மீதும் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க பெரியார்களே, ஒரு காரணமின்றி ஒரு காரியம் நிகழ்வதென்பது அசாத்தியம். இதற்காகவே
இந்த உலகத்தை காரணத்தினுடைய உலகம் என்று சொல்கிறார்கள். இங்கே எதை செய்வதாக இருந்தாலும் அதற்கொரு காரணம் கொண்டு வரப்பட்டாக வேண்டும், காரணம் காட்டப்பட்டாக வேண்டும். காரணத்தை காட்டாமல் காரியத்தை மட்டும் ஒருவர் நிகழ்த்துவாரானால் அவனை இந்த பூமியில் உள்ள அறிவாளிகள் பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். ஆக காரணம் என்பதற்கும் காரியத்தை தழுவிய ஒன்றா என்பதை நாம் யோசிப்பதற்கு தலைப்பட்டால் காரியம் என்பது முன்னால் இருந்தாலும் கூட காரணம்தான் அந்த காரியத்தை காட்டித் தருகிறது. காரணமே இல்லாமல் ஒரு காரியம் கொண்டு வரப்படுகிற போது அந்த காரியத்தை எவனுமே ஏற்க மாட்டான். ஆக காரியத்திற்கு காரணம் வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் அது காரியம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது காரியம். இனி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்ட வாக்கியத்தில் உறைந்துள்ள பரம்பொருளை வெளியே கொண்டு வருகிற காரணம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹுவை வெளியே கொண்டு வரப்படுமானால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்கிறவன் பைத்தியக்காரன். சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் இந்த துண்டு துண்டாகவே நிகழ்ச்சிகளை உங்களின் கவனத்திற்கு தர விரும்புகிறேன். சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னலம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் அதனுடைய நுழைவாயில் அவர்கள் என்று பெருமானாரால் சிலாகிக்கப்பட்டவர்கள். அல்லாஹுவை சந்திக்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது ஒரு முறை. அப்போது அல்லாஹுவிடத்திலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், காரியத்தை முன்னால் வைத்து காரணத்தை ஏன் பின்னால் வைத்தாய்? காரியத்தை முன்னால் வைத்து காரியத்தை ஏன் பின்னால் வைத்தாய்? காரணத்தை கொண்டுதானே நாங்கள் காரியத்தை தெரிந்து கொண்டோம். நான் சொல்வது விளங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயரை லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பின்னால் ஏன் வைத்தாய்? நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹுவை கொண்டுதானே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உன்னை தெரிந்து கொண்டோம். ஆக முறை, நியாயம், சரியான நிலை என்பது முஹம்மது ரசூலுல்லாஹு அல்லவா முன்னால் இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், முறை சரிதான் அலியே, நீ கேட்பது சரிதான், நீ சொல்வதும் சரிதான். லா இலாஹ இல்லல்லாஹுவிற்கு முன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் நானும் விரும்பினேன். ஆனால் நான் அதை ஏன் மாற்றினேன் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹுவை லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பின்னால் நான் ஏன் கொண்டு வந்தேன் தெரியுமா? என் ஹபீபினுடைய திருப்பெயரை, என் நேசருடைய அந்த புனிதமான பெயரை உச்சரிக்கின்றவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் முதலில் லா இலாஹ இல்லல்லாஹு என்ற வாக்கியத்தின் மூலமாக என் பெயரை உச்சரித்து அவன் தன்னுடைய நாவை சுத்தப்படுத்த வேண்டும், தன்னுடைய நாவை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் என் ஹபீபினுடைய திருநாமத்தை சொல்லுகிற தகுதி அவனுக்கு வருகிறது என்று அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் இது காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ் இது காரியம். காரணம் இல்லையானால் காரியம் இல்லாமல் போயிருக்கும், காரணம் இல்லையானால் காரியமே இல்லாமல் போயிருக்கும்.
காரணம் தான் காரியத்தை வெளியே கொண்டு வந்து காட்டுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு இவர்கள் சொல்கிறார்களே, எத்தனை அறிவியினர்கள் இவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது. அதிலே ஒரு வரையறையை கொண்டு வருகிறார்கள், அதற்கொரு அளவுகோலை நிர்ணயிக்கிறார்கள். இவ்வளவுதான் புகழ வேண்டும், இதற்கு மேல் புகழக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு அளவுகோலை நிர்ணயம் செய்தாவது இவர்கள் தருகிறார்களா என்றால் இல்லை. நான் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தா உடனே அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுடைய உள்ளம் பொங்கி போய் விடுகிறது, அவர்களுடைய இதயம் பதற துடித்து விடுகிறது, அறிவை இழந்து போய் விடுகிறார்கள். உடனே நம்மிடம் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அளவுக்கு உங்களுடைய ரசூலை புகழ்கிறீர்கள். மாதல்லா சம்மமாதல்லா, அல்லாஹ்வுடைய அளவுக்கு யார் ரசூலை புகழ்கிறார்கள்? எத்தனை தான் எங்களுடைய ரசூலை நாங்கள் வானலாவிய அளவிற்கு உயர்த்தி போற்றி புகழ்ந்து பேசினாலும் கூட கடைசியாக நாங்கள் சொல்ல போவது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துஹு வ ரசூலுஹு என்று தான் சொன்னோம். இந்த ஒரு வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்ற நிலையை காட்டவில்லையா? பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரே அடியாக புகழ்கிறோம் என்று இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்? விஷயம் அதுவல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வது அவர்களுக்கு பிடிக்கல. அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வது அவர்களுக்கு பிடிக்கல. ரசூலுல்லாஹ்வை நினைப்பது அவர்களுக்கு பிடிக்கல. பொங்குகின்றார்கள், புழுவாக நெளிகின்றார்கள் உள்ளுக்குள்ளேயே. ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறார், ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறான். இப்படி சொன்னால் கூட நாம் சந்தோஷப்பட்டு விடலாம். மாறாக நம்மை போன்ற ஒரு மனிதரை புகழ்கிறார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உன்னோட வாப்பாவே உன்னை போல ஆக மாட்டானேடா. வாப்பா உன்னை போல ஆக மாட்டான்னு சொன்னா பின்ன உன்னுடைய ரசூல் எப்படி ஆகுவாங்க? வாப்பா கிட்ட போய், வாப்பா நீ என்ன மாறித்தான், என்னடா சொல்ற, என்ன விளங்க இல்லையா? நீ மனுஷன் நானும் மனுஷன், நீ என்ன மாறித்தான்? வாப்பா சந்தோஷப்படுவார். பாப்பா அப்படியே பகனை பெற்ற சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவார், செருப்ப கலத்துவார். என்னடா சொல்ற, நானும் மனுஷன் நீனும் மனுஷன், அப்படியா? வாஸ்தவம் தான், நானும் மனுஷன் தான் நீனும் மனுஷன் தான். இப்ப நீ மனுஷன் இல்ல, நான் மட்டும்தான் மனுஷன். இதுவரையிலும் நீயும் மனுஷனா தான் இருந்த. எப்ப வாப்பாவன் மனுஷனா பாத்தியா அப்பவே நீயும் மனுஷன் இல்ல, நான் மட்டும்தான் மனுஷன். குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை புரட்டுங்கள். இந்த பூமியில் வருகை தந்த நபிமார்களை மனிதன் என்று பேசியவர்களுடைய வரிசை பட்டியலை பாருங்கள். குர்ஆன் என்ன சொல்கிறது என்று. எந்த நபியை விசுவாசித்த ஒரு விசுவாசியாவது தன்னுடைய ரசூலை, தன்னுடைய நபியை மனிதன் என்று சொன்ன வார்த்தையை குர்ஆனுக்குள் இருந்து உங்களால் காட்ட முடியுமா? மாறாக தன்னுடைய ரசூலை, தன்னுடைய நபியை மனிதன் என்று இந்த பூமியில் பேசிய அத்தனை பேருமே காஃபிர்கள் என்று குர்ஆன் தீர்ப்பளித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய சுய உருவத்தை உரித்து நமக்கு முன்னால் காட்டுகிறார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வேடத்திலே, தொப்பி அணிந்தவர்கள் என்ற வேடத்திலே, தாடி வைத்தவர்கள் என்ற வேடத்திலே, ஜுப்பா அணிந்தவர்கள் என்ற வேடத்திலே, பைஜாமா அணிந்தவர்கள் என்ற வேடத்திலே, தலைப்பாகை கட்டியவர்கள் என்ற வேடத்திலே நாங்கள் முஸ்லிம்களுடைய கோலத்தில் உங்களுக்கு முன்னால் நிற்கிறோம். ஆனால் நாங்கள் காஃபிர்கள். இதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கல. பெரிய அல்லாமா வந்திருக்காரு, நம்ம என்ன சொல்ற, பெரிய அல்லாமா வந்திருக்கிறாரு, ஒரு தஹ்ரு வந்திருக்கிறாரு, ஒரு பஹ்ரு வந்திருக்கிறாரு, ஒரு கஹ்ரு வந்திருக்கிறாரு. முதல்ல தஹ்ரா இருந்தாரு, பிறகு பஹ்ரா போனாரு, கடைசியில கஹ்மா வந்திருக்காரு. நம்ம என்ன சொல்ற, பெரிய அல்லாமா வந்திருக்கிறாரு, ஒரு தஹ்ரு வந்திருக்கிறாரு, ஒரு பஹ்ரு வந்திருக்கிறாரு, ஒரு கஹ்ரு வந்திருக்கிறாரு. முதல்ல தஹ்ரா இருந்தாரு, பிறகு பஹ்ரா போனாரு, கடைசியில கஹ்ரா வந்து நிற்கிறாரு நமக்கு. இவர் அல்லாமா. அல்லாமாவுடைய லட்சணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
நம்மள மாதிரி ஒரு மனுஷன் சொல்றது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், உருவாக்கியவன் சொல்கிறான், தோற்றுவித்தவன் சொல்கிறான், படைத்தவன் சொல்லி காட்டுகிறான். எவன் உருவாக்கினானோ அவனை விட, உருவாக்கியவனை விட இன்னொருவனுக்கு எப்படி உருவாக்கப்பட்ட பொருளுடைய தரம் தெரிய முடியும்? உருவாக்கியவன் சொல்கிறான், அவன் சொல்றான் தன்னுடைய ரசூலுடைய மகத்துவத்தை. அவன் எல்லை வகுக்கவில்லை தன் ரசூலை புகழுவதற்கு, அவன் வரையறையை கொண்டு வரவில்லை தன்னுடைய ரசூலுடைய புகழை பாடுவதற்கு. மாறாக அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை சற்று கவனியுங்கள். ஹதீஸுல் குத்ஸியில் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி பேசுகிற போது சொன்ன வார்த்தை, லௌலாக லமா ஹலக்துத் துன்யா. அல்லாஹ் சொல்கிறான், லௌலாக லமா ஹலக்துத் துன்யா. ஓ ஹபீபே, ஓ என்னுடைய நேசரே, முஹம்மதே, முஸ்தபாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் படைக்கவில்லை என்றால் இந்த பூமியை படைத்திருக்க மாட்டேன். இந்த பூமியை படைத்திருக்க மாட்டேன். விளக்கம் என்ன தெரியுமா? பூமியை படைத்திருக்க மாட்டேன் என்ற வார்த்தைக்குள்ளே பொதிந்துள்ள கருத்து என்ன தெரியுமா? பூமியை நான் படைத்தேன் எதற்காக? உங்களுக்காக என்கிறான். நான் பூமியை படைத்திருக்க மாட்டேன் என்ற கருத்துக்குள் பொதிந்துள்ள வார்த்தை, நான் படைத்ததே உங்களுக்காக யா ரசூலல்லாஹ். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன புகழ்னா? இவன் என்னத்தையாவது ஒன்ன படைப்பானா? இவன் என்னத்தையாவது ஒன்ன படைச்சு யா ரசூலல்லாஹ் நான் இதை படைக்கலன்னு அவங்களை படைச்சிருக்க மாதிரி எப்படி சொல்லுவான்? படைக்கின்ற சக்தி பெற்றவன், படைக்கின்ற ஆற்றல் உடையவன், படைப்பாளனாக நின்று கொண்டிருக்கிறவன் சொல்கிறான், யா ரசூலல்லாஹ் முஹம்மதே, என் ஹபீபே, உங்களை நான் படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமியை நான் படைச்சிருக்க மாட்டேன். சரி, அத்தோட விஷயத்தை முடிக்கிறானா? புகழ் அவ்வளவுதானா? அல்லாஹ் இதோடு புகழை நிறுத்திக் கொள்கிறானா? இல்லைங்க, இன்னும் புகழ்றான், இன்னும் புகழ்றான் தன்னுடைய ரசூலை. அடுத்து சொல்கிறான், லௌலாக லமா ஹலக்து ஆதம். ஓ ஹபீபே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் படைக்கவில்லை என்றால் மனிதனை நான் படைத்திருக்க மாட்டேன். யார? மனிதனை நான் படைத்திருக்க மாட்டேன். நான் திரும் முன்னால் சொன்னதை போல உலகத்தை படைத்திருக்க மாட்டேன், பூமியை படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையில் பொதிந்துள்ள கருத்தை எடுப்பதை போல மனிதனை படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்குள்ளில் இருக்கின்ற பொதிந்துள்ள கருத்தை வெளியே கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை நான் படைத்தேன். ஏன் தெரியுமா? உங்களுக்காக. உமது ஜோதியை அந்த மனிதனுக்குள்ளே அமானிதமாக வைப்பதற்காக. அந்த மனிதனுக்குள்ளிருந்து உம்முடைய ஜோதியை வெளிப்படுத்தி இந்த பூமியை, ஏன் அந்த சராசரத்தை 18,000 உலகத்தையும் ஜோதிமயமாக மாற்றுவதற்காக மனிதனை நான் படைத்தேன். முடிந்து போய்விட்டது. அல்லாஹ் தன் ரசூலை புகழ்ந்து முடித்து விட்டான். அப்படியா? அவன் என்ன வஹாபி கொள்கைக்காரனா? புகழ முடிச்சுட்டான்னு சொல்றதுக்கு அவன் முடிக்க மாட்டான். அல்லாஹ் தன் ரசூலுடைய புகழ முடிக்க மாட்டான். அடுத்து சொல்கிறான், இன்னும் புகழ்கிறான் தன்னுடைய ரசூலை. எப்படி புகழ்கிறான்? லௌலாக லமா ஹலக்துல் அஃலாக். என்ன சொல்கிறான்? லௌலாக லமா ஹலக்துல் அஃலாக். ஓ ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் படைக்கவில்லை என்றால் வான மண்டலத்தை நான் உருவாக்கி இருக்க மாட்டேன். என்னங்க பூமியை சொல்றான், வானத்தை சொல்றான். இந்த பூமியினுடைய பிரதானமான சிருஷ்டி என்று பேசப்படுகிறவன், மிகச்சிறந்த நிலை கொண்டிருக்கின்ற மனித சிருஷ்டியை அவனையே நான் படைச்சிருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ், உன் ரசூலை இப்படியெல்லாம் நீ புகழ்கிறாயா? அல்லாஹ் சொல்கிறான், என் ரசூலை என்னை தவிர எவனடா அறிந்திருக்கிறான்? என் ரசூலை என்னை விட எவன் அறிந்திருக்கிறான்? நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேனோ அதை விட அதிகமாக என்னால் புகழ முடியவில்லை, அதற்குள்ளேயே நான் புகழ்கிறேன் என்கிறான் அல்லாஹ். புகழ் நின்று விட்டதா? புகழை நிறுத்திக் கொண்டானா? இல்லை, இன்னும் புகழ்கிறான், இன்னும் புகழ்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலை புகழ்கிறான். எந்த நிலைக்கு கொண்டு வந்து புகழ்கிறான் என்பதைத்தான் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுக்க வேண்டும். முதல்ல சொன்னா ரசூலுல்லாஹ்வை படைக்க இல்லைன்னா பூமியை படைச்சிருக்க மாட்டேன்னா, ரசூலுல்லாஹ்வை படைக்கவில்லை என்றால் வானத்தை படைச்சிருக்க மாட்டேன்னா,
ரசூலுல்லாவை படைக்க இல்லைன்னா ஆதமை படைத்திருக்க மாட்டேன், மனுஷனை படைச்சிருக்க மாட்டேன் தான். ஆனா இதெல்லாமே ஒரு தரப்புல வச்சு கொள்ளுங்க. இவை எல்லாவற்றையும் ஒரு தரப்புல வச்சிருங்க. அப்படி வச்சீங்கன்னு சொன்னா வானமோ اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى آله وبارك وسلم صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلام عليك وعلى آلك وأصحابك يا حبيبي يا رسول الله. தயவு செஞ்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருந்தோம். தன் ரசூலுடைய வெளிப்பாட்டுக்கு அல்லாஹ் வானத்தை உதாரணப்படுத்தினான், பூமியை உதாரணப்படுத்தினான், மனுஷனை உதாரணப்படுத்தினான். ஆனா இது எல்லாமே என்ன தெரியுமா? வானம் என்பதென்ன, பூமி என்பதென்ன, மனுஷன் என்பதென்ன, இதெல்லாம் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் படைப்பு, சிருஷ்டி. இதெல்லாமே சிருஷ்டி பொருட்கள். இதுக்கு 3 பரிமாணம் இருக்கு. இது முன்னால் இல்லாமல் இருந்தது, பின்னர் உருவானது, அதற்கு பின்னால் அதற்குள் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது, அதற்கு பின்னால் காலப்போக்கிலே அதற்கு ஒரு முடிவும் கொண்டு வரப்பட்டு அது அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் வானம் அழியக்கூடியது, பூமி அழியக்கூடியது, மனிதன் அழியக்கூடியவன். அழிகின்ற பொருளை கொண்டு, அழிந்து போகிற பொருளை கொண்டு தன் ரசூலுடைய மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். ஆனால் இது தன் ரசூலுடைய மகத்துவத்திற்கு உரியதா என்ற ஒரு கேள்வி வந்தால் அல்லாஹ் சொல்கிறான், நான் அழிகின்ற பொருளை வைத்து, இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு பொருளை வைத்து, அதமை நோக்கி திரும்புகின்ற ஒரு பொருளை வைத்து என்ற ரசூலுக்கினுடைய மகத்துவத்தை நான் வெளிப்படுத்தி விட்டேன். இப்போது நான் அதை செய்ய மாட்டேன். அடுத்து வருகிறேன், அழியாத ஒரு பொருளை கொண்டு என்ற ரசூலை நான் புகழப் போகிறேன் என்கிறான். என்ன சொல்றா? அழியாத ஒன்றை கொண்டு என்ற ரசூலை இப்போது நான் புகழப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அழியாத ஒரு புகழை கொண்டு வருகிறான். என்ன புகழை கொண்டு வந்தான் தெரியுமா? அதே ஹதீஸினுடைய தொடரில் இறுதியாக அவன் சொன்ன வார்த்தை லவ்லாக்க 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 லமா ஹலக்து. ஓ ஹபீபே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் படைக்கவில்லை என்று சொன்னால் வானம் பிரச்சனை அல்ல, பூமி பிரச்சனை அல்ல, மனிதன் பிரச்சனை அல்ல, என்னையே நான் உதாரணமாக்குகிறேன் என்கிறான். சொல்றான், வானத்தை நான் உதாரணப்படுத்தல, பூமியை நான் உதாரணப்படுத்தல, மனிதனை நான் உதாரணப்படுத்தல, கடலையும் மலையையும் திடலையும் வனாந்திரத்தையும் பறவைகளையும் விலங்குகளையும் நான் உதாரணப்படுத்தல. மாறாக இவை எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். ஏன்? இவை அனைத்தும் அழிகின்றவை, அழியா பொருளாக இருக்கின்ற, நித்திய பொருளாக இருக்கின்ற, சாஸ்வதமான பொருளாக இருக்கின்ற, பொருள் என்ற நிலையை விட்டு கடந்து நின்று கொண்டிருக்கிற, காலங்களால் அழிய முடியாத பொருளாக நின்று கொண்டிருக்கின்ற, கருத்துக்களால் சிந்திக்க முடியாத பொருளாக நின்று கொண்டிருக்கின்ற, ஓமைகளால் விவரித்து காட்டப்பட முடியாத பொருளாக நின்று கொண்டிருக்கின்ற என்னையே ஹபீபே உம்முடைய வெளிப்பாட்டுக்கு நான் உதாரணப்படுத்துகிறேன். என்னையே உம்முடைய வெளிப்பாட்டுக்கு நான் உதாரணப்படுத்துகிறேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இறுதியாக சொன்ன வார்த்தை லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலக்து அல்ஹர்து ருபூபியத்தா என்று சொன்னான். அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை அல்ஹர்து ருபூபியத்தா. ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் வெளிக்கொண்டு வரவில்லை என்றால், உங்களை நான் தோற்றுவிக்கவில்லை என்று சொன்னால் நான் ரப்பு என்பதையே வெளிப்படுத்தி இருக்க மாட்டேன் என்றார். நான் ரப்பு என்பதையே வெளிப்படுத்தி இருக்க மாட்டேன். ஹபீபே, என்னை ரப்பாக காட்டியதே நீதான் என்று சொன்னான். என்னை ரப்பாக காட்டியதே நீதான். நீ இல்லை என்று சொன்னால் என் ருபூபியத்து வெளிப்பட்டிருக்காது, என் நாயகத்தன்மை வெளிப்பட்டிருக்காது, என்னுடைய அத்தனை குணங்களும் என்னவென்று எனக்கே தெரிந்திருக்காது. ஆக அல்லாஹ் காரியம். நான் திரும்ப வருகிறேன். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பதத்திலே அவன் காரியம். அதே நேரம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்குள் மறைந்திருக்கின்ற பரம்பொருளை வெளியே கொண்டு வந்து விவரித்து விழித்து காட்டுகின்ற பொருள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற காரணம். அதைத்தான் ஒரு கவிஞன் சொன்னான். ஒரு கவிஞன் சொல்லிக் கொடுத்தான். ஒரு கவிஞனுக்கு புரிஞ்சது.
ஒரு சராசரி கவிஞனுக்கு புரிஞ்ச விஷயம் கூட இந்த மரமண்டைக்கு ஏற இல்ல இந்த வஹாபி பயலுக்கு. அவன் மடக்கி 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 அந்த சுத்தி சுத்தி அந்த செக்கு மாடு சுத்தும் பார்த்திருக்கீங்களா? அதை அவுத்து விட்டாலும் சுத்தும், அவுத்து விடுறாலும் விடாலியோ கட்டி போட்டு வச்சிருந்தாலும் என்ன செய்யும், அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டே தான் இருக்கும். சரி, இது அளவு சுத்திக்கிட்டே இருக்குதே, இதை அவுத்து விடுறா, எங்கேயாவது போவட்டன்னு அவுத்து விட்டா மறுபடியும் அங்கத்தான் சுத்தும். அது மாதிரிதான் இவன் சுத்தி சுத்தியே வர்றான், ஒரே இடத்துக்கே திரும்ப திரும்ப வர்றான். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் காரியம் அதை விளங்க முடியாது. விளங்குகின்றவன் என்று பேசியவன் அத்தனை பேருமே அழிஞ்சுத்தான் போனா இந்த உலகத்துல. பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிது நபவிக்குள்ளே நபி தோழர் பெருமக்கள் அல்லாஹுவை குறித்து சிந்திக்கின்றார்கள், தலை குனிந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எதேச்சையாக வருகை தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிற்குள்ளே வருகை தந்த நபிகளார் அங்கே தலை குனிந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற நபி தோழர் பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள், தோழர்களே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். அதிலே ஒரு தோழர் தலையை உயர்த்தி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, நாங்கள் அல்லாஹ்வை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை சிந்திக்கிறீர்களா, வழிகட்டு போய் விடுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை சிந்திக்கிறவன் வழிகடுவான். அல்லாஹ் என்பது ஹுபியத்தினுடைய ஒரு தாத்து, அது ஒரு மறைப்பொருள். எந்த மனுஷனுடைய அறிவும் அதை செவிகரிப்பதோ அதை கிரகிப்பதோ அதை சிந்திப்பதோ எந்த காலத்திலும் நடக்காதுங்க. அப்படி நடக்க முடியாத என்ற காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா தன்னை காட்டித் தருகிற கண்ணாடியாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இல்லைன்னா ரசூல் தேவையில்லையே. ரசூலை கொண்டு வந்ததனுடைய நோக்கமே இதுதானே. அவன் ஒரு சராசரி கவிஞன் ரசூலை புரிந்து கொள்கிறான். அவன் புரிஞ்சுகிட்டு சொல்றான், தன்னுடைய ரசூலை பற்றி பேசுகிற போது சொன்னால் கலைமறை முஹம்மது என்னும். நான் முதல்ல சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் காரியம், முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகின்ற காரணம் என்று சொன்னா, இப்ப அவன் சொல்றான், அந்த கவிஞன் சொல்றான் கலைமறை முஹம்மது என்னும் காரணம் இல்லையானால், அவன் அங்க காரணத்தை தான் கொண்டு வர்றான், காரியத்தை பேச இல்லை. அவனுக்கு காரியம் பேச தெரியாது, காரியத்தை பற்றி இந்த பூமியில எவனுக்கும் பேச தெரியாது. அதனால தான் கண்ணியம் மிக்கவர்களே, 124,000 நபிமார்கள் இந்த பூமிக்கு வருகை தந்த போதிலும் கூட எந்த நபியும் பார்க்க முடியாத, எந்த நபியாலும் சாதிக்க முடியாத, எந்த நபியாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். மேராஜினுடைய சம்பவத்தின் போது அல்லாஹு தஆலாவை நேருக்கு நேராக பெருமானார் அவர்கள் கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, திரும்பி வந்த தன் தோழர்களிடத்தில் சொன்னார்கள், ராய்த்து ரப்பி, நான் என்னுடைய இறைவனை பார்த்தேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எந்த நபியும் சொன்னதில்லை. ஆதமில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எந்த நபியும் வாதிக்காத, எந்த நபியும் தாவா செய்யாத, எந்த நபியும் சொல்லாத ஒரு வார்த்தையை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம் வந்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ராய்த்து ரப்பி, நான் என் ரப்பை கண்டேன், என்னுடைய இரட்சகனை நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன் தெரியுமா? கனவில் அல்ல. நான் கனவில் காணுவதாக இருந்தால் இந்த பூமியிலே மேராஜுக்கு செல்லுவதற்கு முன்னாலேயே 72 முறை என் இரட்சகனை நான் பார்த்திருக்கிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். 72 முறை நான் என்னுடைய இரட்சகனை பார்த்திருக்கிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சந்தேகம் இருந்தால் திருமிதியினுடைய ஹதீஸினுடைய கிரந்தத்தை திறந்து பாருங்கள். அதிலே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. அவர் அறிவித்து தருகிறார் நமக்கு. நபி அவர்களுடைய மகத்துவத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இருக்கின்ற போது பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வை கனவில் ஒரு முறை கண்டேன். நான் அல்லாஹ்வை கனவில் ஒரு முறை கண்டேன். எப்படி கண்டேன் தெரியுமா? ஒரு அழகான வாலிபனுடைய வடிவத்தில் கண்டேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை எப்படி கண்டாங்க? ஒரு அழகான வாலிபனுடைய வடிவத்தில் கண்டேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல உங்களுடைய நிதானத்திற்கு இன்னொரு சம்பவத்தை நான் கொண்டு வர்றேன். சையதுனா முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தன் சஹாக்களோடு ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தன் சஹாக்களோடு ஹஜ்ஜுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லும் வழியிலே நண்பர்களோடு பேசிக்கொண்டே செல்கிறார்கள். பேச்சு மேராஜை பற்றி திரும்புகிறது. அதில் ஒருவர் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்,
அப்துல் காதிரே ரலியல்லாஹு அவர்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் வைத்து அல்லாஹ்வை கண்டதாக சொல்கிறார்களே, எப்படி கண்டார்கள்? அல்லாஹ் எப்படி இருந்தார் என்று கேட்கிறார்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பேச்சு அத்தோடு முடிந்து போயிட்டு மேற்கொண்டு நடந்து செல்கிறார்கள். பிரயாணம் தொடர்கிறது. ஓரிடத்திலே தங்குவதற்குரிய ஏற்பாடு நடந்து ஒரு மரத்தடியிலே சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று இளைப்பாறுவதற்காக படுக்கின்றார்கள். கண் அயர்ந்தது. கண் அயர்ந்ததுதான் தாமதம். சட்டென்று ஒரு கனவு அவர்களுக்கு முன்னால் விரிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் என்று பேசப்பட்ட கௌசுல் ஆலம் கனவொன்று காணுகிறார்கள். அந்த கனவிலே சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசல் படியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்க உஷாரா இருக்கீங்களான்னு தெரியணும் இல்ல, ஆனா அவங்க எனக்கு யாருன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் இருட்டிலேயே கொண்டு அந்த மக்களை உட்கார வச்சு போடுறீங்க. நாங்க ஏதோ செவுத்த பார்த்து பேசுற மாதிரி ஆயிப்போடுது எங்க கதி. அப்ப கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தினுடைய வாசல் படியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற திரையை லேசாக நீக்குகிறார்கள். மிக லேசாக நீக்குகிறார்கள். மெதுவாக தலையை உள்ள நுழைச்சி எட்டி பார்க்கிறார்கள். பார்த்த வேகத்திலே வேகமாக தலையை வெளியே இழுத்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் லேசா தலையை விறக்கிறாங்க. திரும்ப உள்ள பாக்குறாங்க. திரும்ப தலையை வெளியே இழுத்துக்கிறாங்க. பலமுறை இப்படியே நிகழ்கிறது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிறாங்க. எதேச்சையாக கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கமாக திரும்பிய சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கௌசுல் ஆலம் பக்கத்துல கூப்பிடுறாங்க, இங்க வா. அவன் பக்கத்துல போனாங்க. பக்கத்துல போன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கௌசுல் ஆலம் சொல்றாங்க, மெல்ல இந்த திரையை நீக்கி உள்ள பாரு. என்ன சொல்றாங்க? மெல்ல இந்த திரையை நீக்கி உள்ள பாரு. இவங்களும் மெல்ல அந்த திரையை நீக்கி உள்ள பார்த்தாங்க. உள்ள பார்த்த உடனே சட்டன் தலையை வெளியே எடுத்தாங்க. கண்ணை முடிச்சுட்டாங்க. கண்ணை முடிச்ச உடனே சொன்னாங்க, தன் சகோதரர் கூட ஹஜ்ஜுக்கு வந்துட்டு இருந்த தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் எப்படி கண்டார்கள் என்பதை நானும் கண்டேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கண்டார்கள் என்பதை நானும் கண்டேன், இப்போதுதான் கண்டேன், விழித்தேன் என்று சொன்னார்கள். சிநேகிதர்கள் சகாக்கள் கேட்கிறார்கள், கௌசுல் ஆலமே என்ன கண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டார்கள். அல்லாஹ்வை மேராஜில் வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை கண்டார்கள். எப்படி கண்டார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஅய்து ரப்பி, நான் கண்டேன் அல்லாஹ்வை. எப்படி கண்டேன் தெரியுமா? பிஐனைஹி ரஅஸ என்று சொன்னார்கள். என் தலையில் இருக்கின்ற 2 கண்ணாலையும் கண்டேன் நாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மனுஷன்ட்ட மொத்தம் 2 கண்ணு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். மனுஷன்ட்ட 2 கண்ணு இல்ல, 4 கண்ணு இருக்கு. இந்த 2 கண்ணு இல்லாத இன்னும் 3 கண்ணு இருக்குது மனுஷன்ட்ட. அந்த 3 கண்ணு என்ன தெரியுமா? ஒண்ணு மனசுல இருக்கிற கண்ணு இருக்கா இல்லையா? சுன்ன ஜமாத்துக்காரங்களுக்கு இருக்கு, வஹாபிகளுக்கு கிடையாது. அவன் மனசுல அல்லாஹ் முத்திரை போட்டா, கதமல்லாஹு அலா குலூபிஹிம்ங்கறா. அவனுடைய மனசுல அல்லாஹ் முத்திரை போட்டுட்டான். அதனால அவன மனசோட கண்ணு சுன்ன ஜமாத்துக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. 2வது ஒரு கண்ணு இருக்குது. மனசுல இருக்கிற கண்ணு ஒண்ணு, உணர்வுல பாக்குற கண்ணு ஒண்ணு. உணர்வுல ஒரு கண்ணு இருக்குல்ல, ஐயறிவு ஐயறிவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த உணர்வுல ஒரு கண்ணு இருக்குது. இது ஒரு கண்ணு. இன்னொரு கண்ணு இருக்குது, யக்கீனுடைய கண்ணுன்னு ஒண்ணு. இந்த 3வது கண்ணு. இந்த 3 கண்ணையும் ரசூலுல்லாஹ் தவிர்ப்பதற்காக சொல்கிறார்கள், பிஐனைஹி ரஅஸ, என் தலையில இருக்கிற 2 கண்ணாலையும்
வெளிப்பார்வைக்கு புலப்படுகின்ற அந்த 2 கண்ணாலையும் என்னுடைய ரட்சகனை நான் கண்டேன், பார்த்தேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் பார்த்தேன்னு சொன்னாங்க? எதுக்கு அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு மேராஜுக்கு ஒரு சம்பவத்தை நடத்தி மேராஜ்ல வச்சு தன்னை காமிச்சான்? ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பூமியில வச்சு பார்த்தாங்க தானே, 72 தடவை பார்த்தாங்களே, ஒரு தடவை இல்ல 72 தடவை பார்த்தாங்களே. அப்படி இருந்தும் அந்த பார்வையை எல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய ஆதாரமாக நிறுத்த முடிந்ததா என்றால் இல்ல. இனி ஆதாரமாக நிறுத்தப்படுவதற்கு அத்தனை நபிமார்களும், நான் இப்ப சொல்லித்தரேன் உங்களுக்கு, எத்தனை நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க, அத்தனை நபிமார்களும் ஒன்று சேர்ந்து சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஒருத்தன் தான் சொன்னாங்க. மாலக்கும் மின் இலாஹின் கைரு இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். இதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. உங்களுடைய ரட்சகன் ஒருத்தன் தான், உங்களுடைய இலாஹு ஒண்ணுதான், உங்களுடைய வணக்கஸ்தன் ஒண்ணுதான். இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறாங்க. எந்த நபியாவது ஒண்ணுன்னு சொன்ன ஆளை கண்டாங்களா? எந்த நபியாவது ஒண்ணுன்னு சொன்னாங்களே அந்த பரம்பரையவர்கள் கண்டார்களா? என்ன காண இல்ல. இனி காணக்கூடிய ஒருவரை அல்லாஹ் கொண்டு வர்றான். இந்த காணக்கூடிய ஒருத்தரை அல்லாஹ் கொண்டு வர்றான். அதுக்காகத்தான் அல்லாஹ் முன்னால கொண்டு வராம கடைசியா கொண்டு வந்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. கடைசியா கொண்டு வந்து நிறுத்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து மேராஜ் என்ற ஒரு சம்பவத்தை நடத்தி, ஹபீபே என்னை யாரும் பார்க்க முடியாது, ஆனா நீங்க மட்டும் பார்க்கலாம்னு காமிச்சான். நீங்க மட்டும் பார்க்கலாம் என்று காமிச்சு கொடுத்தான். இப்ப காமிச்சு கொடுத்தான் என்று சொன்னா அதைத்தான் குர்ஆன் சொல்லுச்சுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசும்போது சொன்ன வார்த்தை, இன்ன அரசல்னாக்க, நாம் உங்களை அனுப்பணும். சும்மா எப்படி அனுப்பணும் தெரியுமா? ஷாஹிதன், சாட்சியாளராக அனுப்பணும். யாருக்கு சாட்சி? யாருக்குங்க சாட்சி? நான் கேட்கிறேன். இன்னைக்கு ரமலானுடைய மாசத்துல புற பாக்குறதுல இந்த இலங்கைக்குள்ள எவ்வளவு சண்டை போட்டு இருக்கீங்க? இந்தியால இந்த சண்டை இல்லைன்னு நினைக்கிறீங்க? உலகம் பூரா இந்த சண்டை நடக்குது. இவன் என்னைக்கு வெளியே வந்தானோ அன்னையில இருந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பிரச்சனைகள்லயும் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. இதுல புறையில மட்டுமா விட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க? அவன் சவுதியில புற பார்த்துட்டா இங்க நோன்பு கொண்டாடணுங்கிறான். சவுதி என்ன உனக்கு என்ன? எல்லா விஷயத்திலையும் சவுதி தான் உனக்கு முன்னோடியா? சவுதி தான் உனக்கு முன்மாதிரியா? சவுதி தான் உனக்கு உஸ்வத்துல் ஹசனாவான்னு கேட்டா, சவுதி தான் எனக்கு எல்லாம், அங்க இருந்து தான் சல்லி வருதுன்றான். எனக்கு எல்லா சவுதி தாயே, அங்க இருந்து தானே சல்லி வருது. நீ சல்லி கொடு, உனக்கு மாதிரி பேசுற. நீ தந்தா உன்ன மாதிரி நான் பேசுறேன். நீ சொல்றது நான் பேசுறேன். சல்லி கொடுக்கிறவனுக்கு தானே நான் பேச முடியும். அப்ப சல்லி எவன்கிட்ட கொடுத்தானா அவனுக்கு இவன் குறைப்பான். கொஞ்சம் காசை குறைன்னு சொன்னா அவன் சொன்னானா கோன்னானா, அடே என்னடா சொல்ல, நீ தானே குறைக்க சொன்னேன் நானா. அந்த மாதிரி கும்பல் இவன், அந்த மாதிரியான கும்பல் இவன். அப்ப இவன் சொல்றா இல்ல 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 அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கான்னு சொல். கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹுடைய மெய்யடியாளர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலை பத்தி சொல்லி தர்றான். தன்னுடைய ரசூலை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்கிறான். என்னுடைய ரசூலுக்கு நான் என்ன காமிச்சு தந்தேன்னு சொல்றான். என்னுடைய ரசூலுக்கு என்ன நான் காமிச்சு கொடுத்தேன். ஏன் 1,23,999 நபிமார்களும் எதை சாதித்தார்களோ உலக மக்களுக்கு முன்னால், எதை அவர்கள் வாதித்தார்களோ உலக மக்களுக்கு முன்னால், அதற்குரிய சாட்சியாளராக என்னுடைய ஹபீபை நான் கொண்டு வந்து நிறுத்தினேன் என்று சொல்றான். அதான் சாட்சி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை கண்ட சாட்சி. காணாத ஒன்றுக்கு இஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? புற பார்க்காம ஒருத்தன் நான் புற பார்த்ததா சொல்லிக்குங்கன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒப்புக்கொள்ள மாட்டீங்க தானே. பிறகு அல்லாஹ் என்ற விஷயத்துல மட்டும் காணாத ஒன்றை வச்சுக்கொண்டு, காணாத ஒருத்தன் சொன்னதை வச்சுக்கொண்டு நீங்க அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத எப்படி நம்ப முடியும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த பிரச்சனையும் தீர்த்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு தீர்த்தான். என்னுடைய ஹபீப் என்ன 2 கண்ணாடி. அது எதுல? ஷரியத்தினுடைய மனசு கண்ணால பார்த்தா ஷரியத் ஏத்துக்காது, மனக்கண்ணால பார்த்தா ஷரியத் ஒத்துக்காது. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஷரியத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற முகமாக சொல்கிறார்கள், என் தலையில இருக்க 2 கண்ணாடி நான் பார்த்தேன், இதான் ஷரியத். அப்ப ஒத்துக்கணுமே, அப்ப ஒத்துக்கத்தானே வேணும். அப்ப இந்த வஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கான். ரசூலுல்லாஹ்வை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேங்க. ரசூலுல்லாஹ் நம்மள மாறிங்கிறான், ஒரு போஸ்ட் மேனுங்கிறான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான். இந்தியாவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிந்திக்கப்பட்ட அளவுக்கு உலகத்துல எந்த பாகத்திலும் ரசூலுல்லாஹ்வை நிந்திச்சவன் கிடையாதுங்க. நான் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு. இந்திய தேசத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிந்திக்கப்பட்ட அளவுக்கு உலகத்தினுடைய எந்த பகுதியிலையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நிந்திக்கப்படல. அவ்வளவு மோசமான ஜஹாலத்தினுடைய ஜாஹில்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடும் அதுதான். அதே நேரம்
கல்வியும் ஞானமும் விளைந்து அப்படி பொங்கி பிரவாகம் எடுக்கின்ற ஒரு தேசமும் இந்திய மண் என்பதை நாம் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன சொன்னா ஒரு ஆளு சொல்றான், எனக்கு சொல்றதுக்கு நாக்கு கூசுதுங்க, ஆனால் இது கடைசி பயான் இல்லையா? கடைசி பயான்னாக்கா இதோட என் வேலை முடிய போகுதுன்னு அர்த்தம் இல்ல. சில பேர் அப்படி முடிவெடுத்துக்குவாங்க, ஆஹா ஒளிஞ்சாண்டா இதோட. அப்படி எல்லாம் நான் ஒழிய மாட்டேன் சாமானியமா. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அவங்களுடைய மகத்துவத்தை, அவங்களுடைய புகழ, அவங்களுடைய தாரீஃபை நான் உயிர் இருக்கவர்களும் பேசணும். நான் அவ்வளவு சட்டுன்னு போகக்கூடிய ஆள் இல்ல. அப்படி நேரத்தை நீ சட்டுன்னு போகணும்னு துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் நான் திரும்பி வந்துருவேன். ஆமா, என்ன ரசூலுல்லாஹ் என்ன காப்பாத்தி போட்டாது மறுபடியும் நிறுத்தி, அடே நீ எங்கடா போற, அதுக்குள்ள இன்னும் உனக்கு வேலை நிறைய இருக்கு, நெல்லு என்று சொல்லி நிறுத்தி வச்சிருவாங்க. அதனால நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆள் இல்ல. எனக்கு சொன்னாங்க, இங்க துப்பாக்கியில எல்லாம் சுட்டுருவான், கத்திய வச்சு கழுத்துல காமிப்பான்னாங்க. நாங்க பார்க்காத துப்பாக்கின்னு கத்தியும் எங்களுக்கு காமிக்கிறான். இந்தியாவில் நாங்க ரொம்ப பல்ல பார்த்துட்டோம். அப்படின்னு சொல்லலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை ஒத்துக்க மாட்டேங்கிறான், காரணத்தை ஏற்க மறுக்கிறான், காரியத்தை ஒப்புக்கொள்வதாக வாதிக்கிறான். காரணத்தை ஏற்க மறுக்கிறான், காரியத்தை ஒப்புக்கொள்வதாக வாதிக்கிறான். இதைத்தான் காஃபிர் செஞ்சுட்டு இருக்கான். காஃபிர் எதங்க செய்யறான்? காஃபிரும் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கான். அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லையா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. குர்ஆனுடைய வசனம் சொல்லி காமிக்கலாம். அந்த மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் இடத்துல ஏன் அந்த சிலைகளை நீங்க வணங்குறீங்கன்னு கேட்ட போது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த சிலைகளை நாங்க என்னப்பா வணங்குறோம், நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, நாங்கள் அல்லாஹ்வை சமீபிப்பதற்காக அந்த சிலைகளை நாங்க வசீலாவா தான் ஆக்குறோம். நாங்கள் அல்லாஹ்வை சமீபிப்பதற்காக அந்த சிலைகளை நாங்க வசீலாவா தான் ஆக்குறோம். அதொன்று நாங்கள் கடவுளா நினைக்க இல்ல, அதை எங்களுடைய இறைவனாக நாங்கள் பாவிக்க இல்லை என்று அவன் பதில் சொன்னான். அப்ப அவனும் என்ன முஸ்லிமா? காரியத்தை ஏற்கிறான், காரணத்தை மறுக்கிறான். இன்றைக்கு நசாராக்கள் கிறிஸ்தவர்களை ஏன் கிறிஸ்தவர்களுடைய நிலைக்கு நாங்கள் தள்ளி வச்சிருக்கிறோம்? யூதர்களை ஏன் நாங்கள் தள்ளி வச்சிருக்கிறோம்? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? சையதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் யூதர்களுடைய முதல் முன்னோடி. ஒரு முறை தன்னுடைய சமூகத்தினுடைய மக்கள் அத்தனை பேரையும் ஒன்னா திரட்டினாங்க. அத்தனை பேரையும் ஒன்றாக திரட்டி அந்த மக்கள் முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். பேசுகிற போது சொன்ன வார்த்தை, நான் உங்களுடைய இந்த பூமியினுடைய கடைசி நபி அல்ல, நான் இந்த பூமியினுடைய கடைசி நபி அல்ல, நபிமார்களில் எல்லா நபிமார்களை விட நான் சிறந்தவனும் அல்ல, என்னை விட சிறந்த நபி ஒருவர் இருக்கிறார், எனக்கு தலைவரான நபி ஒருவர் இருக்கிறார், என்னை வழி நடத்துகின்ற நபி ஒருவர் இருக்கிறார். நான் இந்த பூமிக்கு ஏன் வந்தேன் தெரியுமா? அந்த நபியை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர. நான் இந்த பூமிக்கு, அதான் குர்ஆன் சொல்லுதுங்க, ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. அந்த ரசூலுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களான்னு கேட்டானே அல்லாஹ். என்ன உதவி செய்யாது? இதான் உதவி. இதைத்தான் அவர்கள் செஞ்சாங்க. அத்தனை நபிமார்களும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தன் சமூகத்தினுடைய மக்கள்கிட்ட அந்த சுப செய்தியை கொடுத்தாங்க. நாங்க கடைசி நபி அல்ல, நாங்கள் எல்லா நபிமார்களையும் சிறந்தவர்கள் அல்ல, எங்களை விட சிறந்த நபி ஒருவர் இருக்கிறார், எங்களுக்கு தலைவரான நபி ஒருவர் இருக்கிறார், எங்களை வழி நடத்துகின்ற நபி ஒருவர் இருக்கிறார், அவர் பொருட்டுத்தான் நாங்கள் நபியாக இருக்கிறோம். கவனிக்கணும், உங்களுக்கு சந்தேகம் வந்துரும். அது எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் இவர்கள் நபிமார்கள் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க. அங்க போகணும், கொஞ்சம் அங்க போனாதான் இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டை கொண்டுதான் நபிமார்களாக ஆனார்கள் என்பது நமக்கு விளங்கும். ஒரு ஹதீஸ், ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபுல அந்த ஹதீஸை அபூபக்கர் இப்னு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அது சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எல்லா ஆன்மாக்களையும், ஆன்மாவுடைய உலகத்துல எல்லா ஆன்மாக்களையும் அல்லாஹ் ஒன்றாக திரட்டி அந்த ஆன்மாவுக்கு முன்னால, அத்தனை ஆன்மாக்களுக்கு முன்னால தன்னுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜோதியை கொண்டு வந்து நிறுத்தினான். தன் ரசூலுடைய ஜோதியை கொண்டு வந்து நிறுத்தினான். அப்படி நிறுத்திய போது அந்த ஹதீஸ் ரொம்ப பேருக்கு கிடைக்காத ஒரு ஹதீஸ். அப்படி பெருமானார் அவர்களுடைய ஜோதியை கொண்டு வந்து அத்தனை ஆன்மாக்களுக்கு முன்னால நிறுத்தி வச்சப்போ எந்தெந்த ஆன்மாக்கள், கவனிங்க, எந்தெந்த ஆன்மாக்கள் அந்த ஜோதியினுடைய கண்ணோடு தங்களுடைய கண்களை பொருதியதோ, எந்தெந்த ஆன்மாக்கள் அந்த ஜோதியினுடைய கண்களோடு தன் கண்களை பொருதியதோ அதை அல்லாஹ் நபியினுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினான் என்று சொல்கிறார்கள்.
அந்த ரசூலை பார்த்ததனுடைய விளைவு தாங்க இவங்க நபிமார்களா மாறுறாங்க. இதில் எந்தெந்த ஆன்மாக்கள் அந்த ரசூலுடைய நெஞ்சை கண்டதோ, இதயத்தை கண்டதோ, அந்த ஆன்மாக்கள் அத்தனையும் இந்த பூமியில் வலிமார்களுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்று சொல்றாங்க. இதுல உலகத்துல எத்தனை தொழில் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கான், இன்னைக்கு எத்தனை தொழில் இந்த பூமியில செஞ்சுட்டு இருக்கான். ஒருத்தன் தைய கடை வச்சிருக்கிறான், ஒருத்தன் இரும்பு கடை வச்சிருக்கிறான், ஒருத்தன் வந்து விதவிதமான வித்தியாசமான தொழில்கள் செய்யறாங்களே. அதுல அந்த ஹதீஸனுடைய தொடர்ல சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுனி விரலை கண்ட ஆன்மாக்கள் இந்த பூமியில் தையல்காரர்களாக பிறந்தார்கள் என்று எழுதுறாங்க. இப்படி ஒரு ஹதீஸை நாங்க பார்த்து இல்ல. உடனே சொல்லுவான், என்ன நீங்க வாட்டுக்கு வந்தீங்க கதை விட்டுட்டு போறீங்க, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா? இருக்குப்பா, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. மிஷ்காத் எடுங்க, மிஷ்காத் எடுங்க. மிஷ்காத்தினுடைய கிதாபுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய முதுகில் இருந்த அல்லாஹ் அத்தனை ஆன்மாக்களையும் எறும்புகளை போன்று சிறு சிறு வடிவங்களில் வெளியாக்கினான் எனக்கு முன்னால் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கா இல்லையா? எடுத்து பாருங்க. அந்த ஆதமுடைய முதுகுல நபி இருந்தாரா இல்லையா? நான் தெரியாம தான் கேட்க உங்களை. ஆதமுடைய முதுகில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆன்மாக்கள்ல நபிமார்கள் இருந்தாங்களா இல்லையா? வலிமார்கள் இருந்தாங்களா இல்லையா? தையக்காரன் இருந்தானா இல்லையா? ஜவுளி கடை வச்சிருக்கவன் இருந்தானா இல்லையா? இந்த வஹாபி இருந்தான், இவனு இருந்தான். இவன் மட்டும் எங்க போவான்னு நினைக்கிறீங்க? இவன் எப்படி வஹாபியா நான் சொல்லிட்டான்? இவன் எப்படி வஹாபியா போனான்னு நான் சொல்லி தரட்டா? கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மெய்யடியாளர்களே, இவன் வஹாபியா போனதுக்கு ஒரு அழுத்தமான காரணம் இருக்குதுங்க. விரல் நுனிய பாக்குறவன் தையக்காரனா போறதுன்னு சொன்னா அப்ப வஹாபியா மாறுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம் தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மெய்யடியாளர்களே, இந்த வஹாபிகளா போன முனாஃபிக் காஃபிர் கூட ஒரு வகையில சேர்த்தி இல்லையா கேட்டா, அவனை கூட ஒரு வகையில நாம சேர்த்துக்கலாம். அவன் மனுஷத்தன்மை இருக்கும் அவன்கிட்ட. ஆனா இவங்கிட்ட அதுவும் கிடையாது, இவன்கிட்ட அதுவும் இருக்காது. இந்த வஹாபிகள் எப்படி உருவானா? ஆலமுல் அர்வாஹ் ஆன்ம உலகத்தில் வச்சு தெரியுங்களா? அதே ஜோதியன், அதே ஜோதியனுடைய ஒவ்வொரு பகுதியை கண்டவனும் ஒவ்வொன்றாக மாறினான். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒன்றொன்றாக மாறிச்சு. அதுல இந்த வஹாபி நான் இந்த ஜோதியனுடைய அவுரத்தை பார்த்துச்சு. அந்த ஜோதியனுடைய அவுரத்தை ஹதீஸ் எடுங்க, ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது. அவுரத்தை பார்த்ததனால தான் இவன் இந்த பூமியில இன்றைக்கு வஹாபியாக உலாவறிந்து கொண்டிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் இவன் நிந்தனையை கையாளுவதற்கு காரணம் இவனுடைய பார்வையில அசல்லையே இவனுடைய பார்வையில் பட்ட பொருள் அத்தனை மோசமானது என்றால் அவன் இந்த பூமியிலே மோசமானவனா தான் பிறக்கிறான். இதுதான் அடிப்படை காரணம் என்று சொன்னா, அப்ப நான் கேட்கும் கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் புகழப்படுகிறார்கள். ஏன் புகழப்படுகிறார்கள்? அல்லாஹ் ஏன் அவர்களை புகழ்றான்? என்ன காரணத்துக்காக புகழ்றான்? கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க, இந்த பூமியில் எந்த மனிதனுடைய அறிவும் என்ன சிந்திக்க முடியாதுங்கிறான், எந்த மனிதனுடைய அறிவும் என்ன கிரகிக்க முடியாதுங்கிறான். ஏன்? நான் ஏதாவது ஒரு ஓமையால் பிடிக்கப்படுகிறவன் அல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவன் எந்த ஒரு வஸ்துவை போலவும் இல்லையே. ஏதாவது ஒரு வஸ்துவாக இருந்தா தான் இவனால சிந்திக்க முடியும். மனுஷனை பொறுத்த அளவுக்கு மனித அறிவனுடைய சுழற்சியினுடைய விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாட்டினுடைய எல்லை என்ன தெரியுமா? உருவம் இல்லாத எந்த பொருளையும் மனுஷ அறிவு சிந்திக்க தெரியாது, முடியாது, சிந்திக்க முடியாது, மனித அறிவால சிந்திக்க முடியாது என்று சொன்னா, அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லையே, அல்லாஹ்வை ஓமப்படுத்த முடியுமா? அவன் அப்படி இருக்கிறான், நிலா மாதிரி இருக்கான், சூரியன் மாதிரி இருக்கான், இந்த சந்திரன் மாதிரி இருக்கான், இல்ல ஆம்பளை மாதிரி இருக்கான், இல்ல பொம்பளை ஏதாவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் எதை போலையும் இல்ல, அல்லாஹ் எதை போலையும் இல்ல. அப்ப எப்படித்தான் இவன் அல்லாஹ்வை சிந்திப்பான்? எப்படித்தான் இவன் அல்லாஹ்வை நினைப்பான்? நம்மளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் காலகாலமா அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்வை இபாதத் செய்யறோம், அல்லாஹ்வை தொழுகிறோம், எவ்வளவோ பண்றோம். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறோம். வாய்தா அல்லாஹ் அக்பர்னு சொல்லிச்சு. அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே இவன் வர வேண்டிய பாக்கி எவ்வளவுன்னு கணக்கு எடுக்கான். எவ்வளவு பாக்கி வர வேண்டி இருக்குன்னு அதுலயே நிலையில் நின்று பூராத்தையும் கணக்கு எடுத்துட்டு இருக்கான். அப்படி இல்லைன்னு சொன்னா, நான் கிளம்பி வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரியா பார்த்தான், தொழுதுட்டு போய் அவனை ஒரு கை வச்சுக்கணுங்கிறான். இதைத்தான் சிந்திச்சுட்டு இருக்கான். அட நீ அல்லாஹ்வை சிந்திக்கிறவன்டா, அல்லாஹ்வை சிந்தி.
அல்லாவை அல்லவா சிந்திக்கணும் என்று சொன்ன அல்லாவை சிந்திக்க முடியாதுங்க. சிந்திக்கின்ற வலு, சிந்திக்கின்ற ஆற்றல், சிந்திக்கின்ற அந்த தன்மை மனித அறிவுக்கு கிடையாது. அப்ப இல்லாத ஒன்றை பிடிச்சுக்கிட்டு நீ சாதி சாதி என்று சொன்னா, முடியாத ஒன்றை பிடிச்சுக்கிட்டு செய்ய என்று சொன்னா எப்படி செய்யாது? என்னால முடியாது, எனக்கு தெரியாது, நான் யோசிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், எவ்வளவோ யோசிக்கிறேன், என் புத்திக்கு புலப்படல, என் அறிவுக்கு எட்ட இல்ல, அவன் எப்படி இருக்கிறான்னு தெரிய இல்ல. இதனால தான் சொன்னாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தா பாருங்க, அவனை சிந்திக்கிறதுக்கு வழி சொல்லி தர்றான், அவனை நினைக்கிறதுக்கு வழி சொல்லி தர்றாங்க. படைத்தவனுக்கு தெரியும் என் சிருஷ்டியிலே இருக்கின்ற மிக மகத்துவம் பொருந்திய சிருஷ்டி என்று பேசப்படுகிற மனிதன் கூட என்னை சிந்திக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சனாலதான் அவன் சொல்லித்தர்றான், என்னை சிந்திப்பதற்கு, என்னை நீ நினைப்பதற்கு நான் உனக்கு வழி சொல்லி தர்றேன். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், என்ன நீ சிந்திக்கிறதுக்கு நான் உனக்கு வழி சொல்லி தரேன். குர்ஆன்ல ஆயத்து இருக்குல்ல, ஃபதுகுரூனி, அது குறுக்கும்னா, ஃபதுகுரூனி அது குறுக்கும்னு சொல்லி கொடுக்கிறான். என்ன நான் உன்னை நினைக்கிறேன். எப்படிங்க நினைக்க? நான் தெரியாம தான் கேட்க. எனக்கு இத்தனை நாள் நானும், எனக்கு 54 வயசு ஆகுது, இவ்வளவு நாள் நானும் சிந்திக்கிறேன், என்னத்தான் தெரியுது, ஒரு அளவும் தெரியல. மடக்கி நானும் யோசிச்சு தான் பாக்குறேன், ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் உன்னை நீ நினைக்க சொல்ற, அப்பதான் நீ என்ன நினைப்பேங்கிற. உன்னை எப்படி நினைக்க எனக்கு வழி சொல்லி கொடு, நான் உன்னை எப்படி நினைக்கிறது எனக்கு வழி சொல்லி கொடு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்கம் என்ற ரீதியில் தொழுகை என்ற ஒன்றை கொண்டு வந்து சலாத்தை கொடுக்கிறாங்க. தொழுகை என்ற ஒன்றை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்குள்ள வழியில சொல்லி தர்றாங்க. அங்க போய் நின்னாலும் வழி இல்ல, அங்க போய் நின்னாலும் விளங்குதா? ஒன்றும் விளங்க இல்ல. அப்ப தொழுகை என்ன? முதல்ல தொழுகைய விளங்க இல்ல, அப்புறம் தொழுகையில இருக்கிறவனை விளங்குறது எங்க? தொழுகையே விளங்க இல்ல, தொழுகையில இருக்கிற ஆளை பிடிச்சிட்டு எப்படி விளங்குறது? அப்ப தொழுகையை முதல்ல விளங்கணும். தொழுகை என்னங்க? தொழுகைங்கிறது என்ன உங்களுக்கு தெரியுமா? இப்படி சொன்னா அவன் எல்லாம் கோவப்படுவாங்க, வஹாபி எல்லாம். பாத்தீங்களா இந்த ஆளுக இப்படித்தான் எங்களுக்கு தெரியும், முதல்லயே இப்படித்தான் சுத்தி சுத்தி இங்க தான் வந்து நிப்பான்னு தெரியும் எங்களுக்கு, உடனே ஒரு போடு போட ஆரம்பிப்பான். ஆனா உண்மை அதுதாங்க, வேற வழி எல்லாம் கிடையாது. யதார்த்தம் அதுதான், சத்தியம் அதுதான், உண்மை அதுதான், அதைத்தான் நம்ம ஒப்புக்கொள்ளணும். அதை தவிர வேற வழியும் நமக்கு கிடையாதுங்க. வேற வழி இருந்தா அப்ப நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் கேட்கிறேன். வேற வழி இருந்தா அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு, அல்லாஹ்வை சிந்திக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருந்தா அதை எனக்கு சொல்லிக் கொடு, நான் கேட்கிறேன்னு. உன்னால சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அல்லாஹ்வை சிந்திச்சவெல்லாம் ஏமாந்துதான் போயிருக்கான், அல்லாஹ்வை சிந்திச்சவெல்லாம் பைத்தியக்காரனா தான் போயிருக்கிறான், அல்லாஹ்வை சிந்திச்சவெல்லாம் காடு மேடு தான் சுத்தி இருக்கிறான். கடைசி வரலையும் ஒன்று விளங்க இல்ல. கடைசியில இப்ப விளங்குச்சு, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தர்றாங்க, காமிச்சு கொடுக்கறாங்க. அல்லாஹ்வை எப்படி சிந்திக்கிறதுங்கிறதுக்கு காமிச்சு தர்றாங்க பாருங்க. எப்படி தர்றாங்க பாருங்க. தொழுகை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப இந்த தொழுகையில என்ன இருக்கு? 4 நிலைகள் கையாளப்படுது. தொழுகையில 4 நிலைகள் கையாளப்படுது. ஒன்னு கியாமு, இன்னொன்னு ருக்கு, இன்னொன்னு என்னதா அதான் பார்த்தேன், சுஜூது, இன்னொன்னு சுஜூது, இன்னொன்னு காய்தா இருப்பு. இப்ப வாங்க, இப்ப நிலை என்று சொன்னீங்க பாருங்க, கியாமு. இந்த கியாமுங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிற முதல் எழுத்து அலிஃப். இந்த ருக்குவுக்கு போனவன ஹே, சுஜூதுக்கு போனவன மீம், காய்தால உட்கார்ந்தவன தாலு. இந்த 4 ஒண்ணு சேர்த்தா என்ன வருது? அஹ்மது வருது. இந்த 4 ஒண்ணு சேர்த்தா என்ன வருது? அஹ்மது வருது. அப்ப அல்லாஹ்வை சொல்லி தரேன்னு சொல்லி போட்டு அஹ்மதை காமிச்சு கொடுக்கேன்டா. அல்லாஹ்வை சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அஹ்மது எல்லாம் காமிச்சு கொடுக்கிறேன்டா. அல்லாஹ் சொல்லா அவனுடைய அடியார்களை பார்த்து சொல்லா, தன் ரசூலை பார்த்து சொல்லா, முஹம்மதே முஸ்தபாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் ஏன் வெளியே கொண்டு வந்தேன் தெரியுமா? உங்களை எதுக்காக நான் படைச்சேன் தெரியுமா? நீங்க யாரு தெரியுமா? என் அடியார்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? ஜஅல்துக, உம்மை நான் வெளிப்படுத்தினேன். அல்லாஹ் சொல்றான், ஜஅல்துக, உம்மை நான் வெளிப்படுத்தினேன். எதுக்காக வெளிப்படுத்தினேன் தெரியுமா? என் அடியார்கள் என்னை சிந்திக்க முடியாமல் திண்டாடுறான், என் அடியார்கள் என்ன நினைக்க தெரியாம விழித்து நீங்க போய் நின்று கொண்டிருக்கான். அவன் என்ன நினைக்கணும், அவன் என்ன சிந்திக்கணும், அவன் என்கிட்ட கேட்கணும், நான் அவனுக்கு கொடுக்கணும். இதை எல்லாம் செய்வதற்கு முஹம்மதே உங்களை நான் கொண்டு வந்தேன். எப்படி கொண்டு வந்தேன்? எப்படி வெளிப்படுத்தினேன் தெரியுமா? எப்படி வெளிப்படுத்தினேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஜஅல்துக, உம்மை நான் வெளிப்படுத்தினேன். எப்படி வெளிப்படுத்தினேன்? விக்ரன், விக்ரன், நினைப்பாக வெளிப்படுத்தினேன். எப்படி? நினைப்பாக வெளிப்படுத்தினேன்.
யாருடைய நினைப்பா வெளிப்படுத்தின? யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொன்னா மின் திக்ரி, என்னுடைய நினைப்பு நீதான். அப்ப உம்மை நினைக்கிறது தான் என்ன நினைச்சது என்று சொல்லி கொடுத்தா. என்ன கவனிங்க, திக்ரன் மின் திக்ரி, என்னை நினைப்பது என்பது உம்மை நினைப்பதுதான் என்னை நினைத்தது என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அப்ப என்ன, தொழுகையில போய் நிற்கும் போது எதை நினைக்கணும்? தொழுகையில போய் நின்றா எதங்க நினைக்கணும்? நம்ம ஆளு பதிலே சொல்ல மாட்டாங்க, பயந்து போய் உட்காந்துருவாங்க. என்ன பெரிய வில்லங்கத்துல கொண்டாந்து ஆள் விடுறான். தொழுகையில போய் நின்னா எதை நினைக்கிறோம்? அந்த தொழுகையை அசைத்து காட்டிய, அந்த தொழுகையை நிகழ்த்தி காட்டிய, அந்த தொழுகையின் முழு உருவமாக, அந்த தொழுகையின் முழு வடிவமாக நின்று கொண்டிருக்கிற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திப்பதுதான், பார்ப்பதுதான், எண்ணுவதுதான் தொழுகை. அதுதான் அல்லாஹ்வை நினைச்சதுக்குரிய பேச்சு. வேற எதுவும் கிடையாதுங்க. இல்ல இதை விட்டுட்டு வேற மாதிரி சிந்திக்க முடியும், இதை விட்டுட்டு வேற வழியில அல்லாஹ்வை யோசிக்க முடியும் என்று சொன்னா, அப்படி யோசிக்கக்கூடிய வழி இருந்தா சொல்லுங்க, நாங்க ஒப்புக்கொள்றோம். ஒரு காலத்திலும் முடியாது. ஏன்? அல்லாஹ் எடுத்த முடிவுங்க இது. அல்லாஹ் எடுத்த முடிவு இது. அவன் தீர்மானித்த தீர்மானம் இது. அவன் தான் முடிவுக்கு கொண்டு வர்றான். என்னை என் அடியான் இப்படித்தான் நினைக்க முடியும் என்ற ஒரு தீர்மானத்தை உருவாக்கி, அந்த தீர்மானத்தினுடைய வெளிப்பாடாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப ரசூலும் உன் ரசூலை நினைப்பது. நான் இன்னொரு சூஃபியாக்களுடைய ஒரு வாக்கியத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு தர்றேன். அவர்கள் தொழுகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சொல்றேன். முதல்ல தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ல, இதுல அதுக்கு முன்ன இன்னொரு வார்த்தையை நான் சொல்லணும். தொழுகைங்கிறது ரசூலுல்லாஹ்வை சிந்திக்கிறது. தொழுகைங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திக்கிறது. அதுதான் தொழுகை என்று, அதுதான் தொழுகை என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். ஆனா இந்த வஹாபிய கிரீன் சேனலா ரெட் சேனலா கேட்டுக்கொள்வோமே, எல்லோவா போச்சுடா, இது ஒரு சிக்கலா? சரி, ஒரு வஹாபி அவன் சொல்றான், அவன் தன்னுடைய புஸ்தகத்தில், நான் ஆளுடைய பேரை சொல்லல, புஸ்தகத்தை சொல்றேன். ஆளுடைய பேரை சொல்லாம புஸ்தகத்தை சொல்றேன். தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் பேஜ் நம்பர் 92, பேஜ் நம்பர் 92வது பக்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திப்பதை, நினைப்பதை பற்றி ஒரு ஆள் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுங்களா? தொழுகையில் கவனிக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே, தொழுகையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திப்பதானது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணுவதானது, நினைப்பதானது, தான் வளர்க்கின்ற தன்னுடைய ஆடு, மாடு, கழுதை, பன்றி போன்றவற்றை நினைப்பதை விட, ஏன் விபச்சாரம் செய்கின்ற எண்ணத்தில் மூழ்குவதை விட ரசூலுல்லாஹ்வை நினைப்பது மிக கெட்ட ஒன்று என்று ஒருத்தர் எழுதுறான். இப்ப சொல்லுங்க, எது சரி? எந்த அளவுக்கு தன்னுடைய ரசூலின் மீது இவன் காழ்ப்புணர்வு உள்ளவனாக இருந்தால் இப்படி ஒரு வாக்கியத்தை சொல்லுவான்? இவன் எப்படி இஸ்லாம் என்ற இந்த இஸ்லாமிய உலகம் ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க கண்ணியம் மிக்கவர்களே. மஆதல்லாஹ், தம்ம மஆதல்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானார். இப்படி ஒரு வாசகத்தை எழுதி வைத்துக் கொண்டுதான் இவர்கள் சொல்கிறார்கள், மக்களை நாங்கள் வழிதிருத்துவதற்காக வருகை தந்திருக்கிறோம் என்று, இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்தி அமைப்பதற்காக நாங்கள் வெளிப்பட்டிருக்கோம் சொல்லி பெரிய தேரா டவாலி எல்லாம் தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறாங்க. இது மட்டுமா? இப்படி ஒரு வார்த்தையை மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் இந்த ஆட்கள் சொல்லி வச்சானா, எழுதினானா? கண்ணியம் மிக்கவர்களே, அடுக்கடுக்காக வரிசை வரிசையாக அவர்களுடைய நூல்களில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எடுத்து தர முடியும். ஹிஃபுல் ஈமான் என்ற ஒரு நூல், பேஜ் நம்பர் 6, 6வது பக்கத்துல, 4 பேர் தானா வருது, 6வது பக்கத்துல எழுதுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவாக அறியக்கூடிய அவர்களுடைய ஞானத்தை பற்றி அவன் எழுதி கொடுக்கிறான். என்ன சொல்றான் தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவான அறிவானது மதலை பிள்ளைக்கும் பைத்தியக்காரனுக்கும், முதலை பிள்ளைக்கும் பைத்தியக்காரனுக்கும், ஏன் இப்லீசுக்கு வழங்கப்பட்ட அறிவை விட மிக குறைவான அறிவு என்று எழுதுறான். சொல்லுங்க, இவன் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு காட்டித் தரக்கூடிய ஆள் என்று நீங்க நம்பினா அல்லாஹ் உங்களை காப்பாற்றட்டும். இல்லை, இவன் ஒரு முஸ்லிமே இல்லை. முஸ்லிம் என்ற வேடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய முனாஃபிக், நயவஞ்சகன், தேச துரோகி, மார்க்கத்தை துண்டாடுகிறவன், பிழைக்கின்றவன், இந்த மார்க்கத்தினுடைய ஐக்கியத்தை உடைக்கின்றவன் என்று நீங்கள் நினைச்சா அவனை ஒதுக்குங்க. அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் ஒதுக்குங்க. அவன் எப்படிப்பட்ட கோலத்தில் வந்தாலும் உங்களுடைய ஈமானில்தான் அல்லது வலிமார்களை நிந்திக்கின்ற ஒரு வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வந்தாலும் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், அவன் உங்களுடைய விரோதி, அவன் உங்களுடைய
விரோதி என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். இதுதான் இன்று இஸ்லாமியர்களுக்குள் இருக்கின்ற குழப்பங்களில் இருந்து முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழி. இதை தவிர வேற வழி கிடையாதுங்க. ஆனால் அதே நேரம் நான் சொல்றேன், கண்ணியம் மிக்கவர்களே, அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டைம் இருக்கா? اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى آله وبارك وسلم صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلام عليك وعلى آلك وأصحابك يا حبيبي يا رسول الله. கண்ணியமிக்கவர்களே, இந்த பூமியில் எத்தனை பிரிவுகள் இஸ்லாமிய அமைப்புகளுக்குள் காணப்படுகிறது நன்றாக கவனிக்க. வகை வகையான பிரிவுகள். ஒரு பிரிவுக்குள்ள இருந்து இன்னொரு பிரிவு புலந்து வருது. இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருக்க இந்த ஆளுகளுக்குள்ள இன்னைக்கு கேரளாவில் மட்டும் கிட்டத்தட்ட 80 பிரிவுகளாக அவன் பிரிஞ்சு இருக்கான். அவங்க இன்னைக்கு 80 பிரிவுகளாக கேரள மாநிலத்தில் மட்டும் இவர்கள் பிரிந்து இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கான். ஏன்? அவன் ஒரு அமீர், இவன் ஒரு அமீர், இவன் ஒரு அமீர், அமீர் ஹமீர், ஹமீர் கடைசியில் ஹமீரா போயிட்டான். இப்படி பேசி 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 கடைசியில் அவன் எல்லாம் ஹமீரா போனான். இவன் அமீர் இல்லடா, இவன் ஹமீர்ண்டா, அவன் இவன் ஹமீர்ண்டா, இவன் அவன் ஹமீர்ண்டா. இப்படியே உடைஞ்சு 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 இன்றைக்கு 80 பிரிவா உட்கார்ந்து இருக்கான் இன்றைக்கு கேரளாவுக்குள்ள. ஆக இத்தனை பிரிவுகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமியர்களுக்குள்ளே ஏற்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற சொன்னாக்கா, கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய மெய்யடியாளர்களே, இதுல சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய பிரிவு மட்டும்தான் சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கின்ற ஒரு கூட்டம் என்று நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு ஒரு ஆள் கேட்டான். நாங்க தொழுவலையா? நீங்க மட்டும்தான் தொழுவுறீங்களாப்பா? நாங்களும் தான் தொழுவுறோம். நீ என்ன தொழுவுற? வேற 5 வேளை தொழுவுற. நான் இஸ்ராக்கு தொழுவுறேன், லுஹா தொழுவுறேன், அவ்வாபின் தொழுவுறேன், தஹஜ்ஜுத் தொழுவுறேன், இன்னும் என்னென்ன பலா இருக்கா அத்தனையும் தொழுவுறேன். அவன் சொல்றான், நீ என்ன பெருசா தொழுவுற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கவனிங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அவர்களுடைய சமூகத்தினுடைய மக்களை எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ், என் சமூகத்துடைய மக்களின் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் ஒரு சாராரை பார்ப்பீர்கள். அந்த சாரார் எறும்புகளுடைய புற்றுக்குள் இருந்து வெளிப்படுகின்ற சாரை சாரையாக வெளிப்படுகின்ற எறும்புகளைப் போல அவர்கள் வெளிப்பட்டு உங்களுக்கு மத்தியில் வருகை தருவார்கள். அவர்களுடைய வணக்கம் யக்ரஊனல் குர்ஆன, அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களுடைய தொண்டைக்குழிக்கு கீழே இறங்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அவர்கள் வணங்குவார்கள், அவர்கள் தொழுவார்கள். அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் உங்களை அறியாமலேயே உங்களுடைய தலைகள் கவிழ்ந்து போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இத்தனையும் செய்வா கடைசியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வளவு குர்ஆன் ஓதுனவன், இவ்வளவு தொழுதவன், இவ்வளவு செஞ்சவன், இவன் யாரு தெரியுமா? இவன் யார் தெரியுமா? இவர்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவனுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அவன் என்னுடைய உம்மத்து இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டும் சொல்ல இல்ல, இந்த மார்க்கத்துல இன்னொரு சிக்கல் இருக்குதுங்க. அப்படி வெளியேறி போன ஒருத்தன், முல்ஹிதா வெளியேறி போன ஒருத்தன், ஜிந்தீகா வெளியேறி போன ஒருத்தன், நிந்தனை செய்து வெளியேறி போன ஒருத்தன் திரும்ப தௌபா செஞ்சா வந்துடலாம். இந்த மார்க்கம் அதுக்கு ஒரு சலுகையை கொடுத்து வச்சிருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? முஷ்ரிக்கே வரலாங்க. முல்ஹிதன்னா முஷ்ரிக்கே இந்த மார்க்கத்துக்கு திரும்பி வந்துடலாம் தௌபா செஞ்சுட்டான்னா. அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அப்படி ஒரு நிலையை நீங்கள் அனுமானத்தில் இவர்களுடைய விஷயத்தில் கொள்ளாதீர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். இவங்களோட விஷயத்துல அப்படி ஒரு அனுமானத்தை நீங்க கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? யம்ரகூன ஸம்ஹ கமா யம்ரகு ஸஹ்மு என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வில்லில் இருந்து அம்பு பாய்ந்து வெளியேறி போய்விடுகிறதோ அப்படி போய்விட்ட அந்த அம்பு மீண்டும் வில்லுக்கு எப்படி திரும்பி வராதோ அதை போல இவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறி போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி வரமாட்டாங்க. இவன் திரும்பி வருவான் என்று நீங்க நப்பாசை எல்லாம் வைக்காதீங்க. எங்க வாப்பாவாச்சே, எங்க அண்ணனாச்சே, எங்க தம்பியாச்சே, மாமனாச்சே, மச்சானாச்சே, இப்படி வழிகட்டு போயிட்டானே, அவனுக்காக நாம துஆ செய்வோம். நீ என்ன செஞ்சாலும் சரிதான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவன் போயிட்டான். அவன் போயிட்டான், இனி வரமாட்டான். அவன் விஷயத்துல நீ ஆதரவு வைப்பது, அவன் விஷயத்துல நீ அபிலாஷை கொள்வது, எதிர்பார்ப்பது என்பது காணல் நீர், நடக்காது.
அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்கிறேன், இப்ப கேட்கிறான், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய பிரிவு மட்டும்தான் இந்த பூமியில் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஒரு பிரிவு என்று நீங்கள் வாதிக்கிறீங்களே, என்ன ஆதாரத்தை வச்சுட்டு நீங்க வாதிக்கிறீங்க? தொழுகையா, நோம்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, தொப்பியா, தாடியா, சுப்பாவா, பைஜாமாவா, ஜோல்னா பையா, என்ன எதை வச்சு சொல்றா? சுன்னத் ஜமாஅத் மட்டும்தான் சத்தியத்தில் இருக்கின்ற ஒரு மார்க்கம் என்று எதை வச்சு சொல்ற? நான் ஆதாரத்தை தந்தா செத்து போயிருவடியே. சுன்னத் வல் ஜமாஅத் மட்டும்தான் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற கூட்டம் என்பதற்குரிய ஆதாரத்தை நான் எடுத்து முன்னால வச்சா நீ செத்து போயிருவடா, நாக்கு அப்படிங்கிட்டு செத்துருவ. நீ பேசுவதற்கு உனக்கு நாக்கு இருக்காது, எதிர்கொள்வதற்கு உனக்கு துணிச்சல் எதிரா போயிடும். என்ன ஆதாரம் என்று கேட்கிறான். எங்களை பார்த்து கேட்க, சுன்னத் வல் ஜமாஅத் பிரிவுதான் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற ஒரு கூட்டம் என்பதற்கு என்ன ஆதாரம்? அடே ஷியாவை எடுத்து பாரு. இன்னைக்கு ஷியாவினுடைய கும்பலை திரும்பி பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது அபரிமிதமான மஹப்பத்தை கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் என்று வாதித்து வாதித்து கடைசியில காஃபிரா போனவன். சாதாத்துகளை நாங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம் சொல்லி 4000 கடிதங்களை எழுதி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குடும்பத்தோடு அழைத்து கூஃபாவிலே அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய கழுத்தை அறுத்து கொண்டு நாசம் செய்தவர்கள் இந்த ஷியாக்கள். இவனுடைய மஹப்பத்து, இவனும் தான் தாவா செஞ்சான். மஹப்பத்தை குறித்து, நேசத்தை குறித்து இவனும் தான் தாவா செஞ்சான். ஆனால் இவன் எத்தனை பொய்யான தாவாவை வைத்துக் கொண்டிருந்தான் என்பது வெளிப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய லானத்து அந்த கும்பலின் மீது இறங்கிக் கொண்டிருக்கு. இன்னைக்கு இறைவனுடைய சாபம் ஷியாக்கள் மீது இறங்கிட்டு இருக்கு. அடையாளம் வேணுமா? ஆதாரம் வேணுமா? தலீல் தேவையா? ஷியாக்களில் இருந்து ஒரு ஹாஃபிதை எனக்கு நீங்க காட்டி கொடுங்க, அவன் நல்லவன் என்று நான் சொல்றேன். ஷியாவுடைய வகுப்பில் இருந்து ஒரே ஒரு ஹாஃபிதை, குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதை ஷியாக்களுடைய கூட்டத்திலிருந்து காமிச்சு கொடுங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஷியாக்களுடைய பாரம்பரியத்தில் இருந்து குர்ஆனை புடுங்கிட்டான். குர்ஆனை போனதற்கு பின்னால் அவன் அஹ்லுஸ் சாராத்துமார்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது வேஷமுங்க. இப்படி எத்தனை கூட்டம் இல்ல அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் சார்ந்த பிரிவை சேர்ந்தவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்களா? என்ன ஆதாரம் என்று கேட்கிறான். என்ன ஆதாரம் என்றதை நாங்க கொடுத்தா உன்னால தாங்க முடியுமா? உன்னால் அதை எதிர்கொள்ள முடியுமா? உன் தரப்பிலே இல்லை இல்லை நாங்கள் தான் சத்தியவந்தர்கள் என்று நிரூபித்து காட்டுவதற்குரிய ஒரு ஆதாரத்தை உன்னால கொடுக்க முடியுமா? நான் தர்றேன் ஆதாரம், நீ செத்தே போயிருவ ஆதாரத்தை கொடுத்தேன்னு சொன்னா. என்ன ஆதாரம் தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, இந்த பூமியில் இருக்கின்ற இன்னைக்கு எத்தனை பிரிவுகள் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. அத்தனை பிரிவையும் கால்குலேஷன் பண்ணுங்க, அத்தனை பிரிவுகளையும் சர்வே பண்ணுங்க. அத்தனை பிரிவுகளிலும் இருந்து மாறுபட்ட ஒரு பிரிவு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பிரிவு மட்டும்தான். அது ஒன்றுதான் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்றது என்பதற்குரிய ஆதாரம். இந்த பிரிவில் மட்டும்தான் வலிமார்கள் இருக்கிறார்கள். வேற எந்த பிரிவிலும் கிடையாதுங்க. வேற எந்த பிரிவிலும் வலிமார்கள் கிடையாது. சொல்லுவான் இந்த ஜோல்னா போய் தூக்கிட்டு அலையவன் சொல்லுவான், எங்கட மலக்கு மௌத் வந்திருக்காருன்னு சொல்லி. மலக்கு மௌலானா அட உனக்கு வைக்கிறதுக்கு பேர் கூடவா கிடைக்கல, இருந்து மலக்க கூப்பிட்டு வந்து நிறுத்தான். ஒரு மலக்கு மௌலானாங்க. ஏன் மலக்கு மௌலானா என்ன? ஒரு செவத்துக்குள்ள இருந்து இன்னொரு செவத்துக்குள்ள பூந்து பாஞ்சிருவாரு. அடுத்த வீட்டுல பூந்து திருடுறாளா? அதான் மலக்கு மௌத்தா மலக்கு மௌலானாவா? என்ன இது இல்ல ஏது? இன்னைக்கு அந்த இயக்கத்தை தோற்றுவித்தவனுடைய கபரிலே செருப்படி விழுந்து கொண்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? போய் பாருங்க, போய் பாருங்க. இன்னைக்கு அந்த இயக்கத்தை உருவாக்கியவன், இந்த இஸ்லாமிய சமூகத்தை பிளவுபடுத்தினவன், இந்த முஸ்லிம்களுக்குள் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை புடுங்கினவன், இன்னைக்கு அவன் செருப்படிபட்டுக் கொண்டிருக்கான். செருப்பால் அடிக்கிறவன் வேற ஆள் இல்ல, அவன் ஆள் தான் அடிக்கிறான் அவனை. நாங்க போய் அடிக்கல இல்லங்க, நாங்க இந்த பக்கம் கூட போக மாட்டான். அந்த நாத்தத்துல போய் எவன் நிப்பான்? அது ஒரு கெட்ட நாட்டம். அங்க நாங்க போறதில்ல, அவன் தான் போறான். அவன் போன உடனே உள்ள நுழையும் போதே செருப்பு கழுத்து இந்தா புடி ஒரு அடின்றான். அவனுக்கு ஒரு அடி கொடுத்து போட்டான். எங்களை கெடுத்தியடா நாசமா போறவனேன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போறான் உள்ள. பின்னையும் போய் கட்டு போறான். அவனை அடிச்சு போட்டு மறுபடியும் அவன் கட்டுத்தான் போறான். திருப்பி வெளியே வரும்போதும் அங்க இருந்து எடுக்கிறான். எடுக்கணும்னு திருப்பி ஒரு அடி அடிக்கிறான். அவனுடைய லானத்தை பாத்தீங்களா? அல்லாஹ் தஆலா அவன் மீது இறக்கி வச்ச அவனுடைய சாபத்தை பாருங்க. அவனை நம்புகிறவன், அவனை விசுவாசிக்கிறவன், அவனை நேசிக்கிறவனை அவனை செருப்பால் அடிச்சுட்டு இருக்கான். இதுதான் இந்த பூமியில் இஸ்லாமிய பிரிவுகளுக்குள் காணப்படுகிற நிலைகள் என்று சொன்னா. இன்னைக்கு போய் பாருங்க,
ஒரு வலியினுடைய தர்காவுக்கு போங்க. அது எந்த வலியா இருந்தா எந்த வலியா இருந்தா என்னங்க, எந்த வலியினுடைய தர்காவுக்கு வேணாலும் போய் பாருங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வலியினுடைய கபரு கண்ணியத்தோடு ஒரு போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிலாஃபை கொண்டு அது போர்த்தப்பட்டிருக்கு. அந்த கிலாஃபுக்கு மேல பூ போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்கே விளக்கு கொளுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பத்தி கொளுத்தி வைக்கிறாங்க. சந்தனம் பூசுறாங்க. அத்தர் போடுறாங்க. இதெல்லாம் யாரு கிடைக்குங்கிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜோதியை தன் உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு மட்டும் உரிய சொத்து இது. இது வேற யாருக்கும் கிடைக்காதுங்க. அதே நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த ஒரு குறிப்பு நான் கொடுக்கணும் உங்களுக்கு, அவசியம் தந்தாகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மறைவுக்கு பின்னால என்னுடைய இந்த சமுதாயம் சீரழிந்து போய்விடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை கவனத்தில் வைக்க, தன்னுடைய மறைவுக்கு பின்னால இந்த சமூகத்தினுடைய மக்கள் சீரழிந்து விடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை காரணமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் தன்னுடைய அஹ்லுல் பைத் என்ற குடும்பத்தாரை விட்டுட்டு போறாங்க. இந்த அஹ்லுல் பைத்துக்கள் செய்யற வேலை என்ன தெரியுமா? ஒன்னும் தெரியாத ஆளுங்க மாறி இந்த ஆளுங்க அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. நான் இப்படி சொந்த மௌலானா கோச்சு கூடாது. இந்த ஆளுங்க ஒன்னும் தெரியாத ஆளுங்க மாதிரி அப்படி மண்ணு மாதிரி தான் பேசாம பாருங்க. அவர் அப்படித்தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்படி தான் உட்கார்ந்து பேசாம இப்படியே பொம்மை மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த ஆளுக தான் இந்த பூரா சுவிட்ச் கொடுக்கறது, சாவி கொடுக்கறது வேலை பூரா பாக்குறதுங்களா. இன்னைக்கு ஒவ்வொரு குழப்பத்திற்குரிய தீர்வுகளுடைய நிலைகளை கொண்டு வருகின்ற ஆட்களை நீங்க பின்னால் திரும்பி பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு பின்னால ஒரு சாதாத்து நின்று சாவி கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு வலிமார்களுடைய உற்பத்தியினுடைய கேந்திரம் என்று ஒன்றை நீங்க எடுக்கிறதா இருந்தா அது சாதாத்துமார்கள் தான். அங்கிருந்துதான் விலாயத்தினுடைய வாடை நுகரப்படுகிறது. அங்கிருந்துதான் விலாயத் என்ற கடல் பொங்க துவங்கி வெளியே வருகிறது என்று சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் தன் சமூகத்தினுடைய மக்கள் சீரழிந்து விடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை காரணமாக சாதாத்துக்களை கொண்டு வலிமார்களுடைய பரிவட்டத்தை உருவாக்கி உலகத்தில் நிறுத்தினாங்க. இன்னைக்கு அந்த வலிமார்கள் தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மோமினுடைய ஈமானுடைய பாதுகாவலர்களாக நின்று கொண்டிருக்காங்க இன்னைக்கு என்று சொன்னா, கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய மெய்யடியாளர்களே, இந்த வலிமார்களை பத்தி என்ன கேவலம், என்ன மாதிரியான வார்த்தைகள், தகாத வாயில சொல்ல கூசற அளவுக்குள்ள வார்த்தைகள் இந்த ஆளுகள் பேசும். ஒரு ஆளு இதுல ஒருத்தன் கேட்கான், எங்க ஊர்ல கேட்டான், இந்தியாவில ஒருத்தன், நான் பயான் பண்ணிட்டு இருக்கும் போதே எழும்பிட்டான். எங்க ஊர்ல இதெல்லாம் சாதாரணங்க. பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு உங்கள்ட்ட கேட்கணும், ஒண்ணு கேட்கணுங்க, நான் கொண்டு வரலடா இன்னும் அப்படிங்கிற. உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும், நான் கொண்டு வர இல்லையா? அது இல்லைங்க, நான் கேள்வி கேட்கணும். அப்ப கேளு, கேள்வி கேட்கணுன்னா ஒண்ணு கேட்கணும், ஒண்ணு கேட்கணும்னாக்கா போயிட்டு வாயா இல்லன்னா யாரு வாடான்னு சொன்னா உன்னையா? அப்ப கேள்வி கேட்க, என்னடா கேள்வின்னு கேட்டேன். அது சொன்னா ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுற ஒரு ஹதீஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இறப்பினுடைய தருவாயில கிடக்கிறான். ஒரு மனுஷன் இறப்பு தருவாயில கிடக்கிறான். அப்படி அவன் இறப்பு தருவாயில கிடக்கும் போது அவனுக்கும் அவன் போக வேண்டிய சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முழத்தினுடைய அளவுக்கு தான் இடைவெளி இருக்கு. அவ்வளவு நெருங்கிட்டான் சொர்க்கத்தை. எவ்வளவு நெருங்கி இருக்கான்? ஒரு முழம். சொல்லுங்க, நான் மட்டுமே பேசினா எனக்கு வயிற்று வலிக்குது. ஒரு முழம் தான் இடைவெளி இருக்கு. இந்த ஒரு முழத்தினுடைய இடைவெளி இருக்கின்ற ஒரு நிலையில் அவன் தன்னுடைய ஈமானை இழந்து காஃபிராகி மௌத்தா போறான். இன்னொரு மனுஷன் இறப்பு தருவாயில கிடக்கான். அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில ஒரு முழத்தினுடைய இடைவெளி தான் இருக்கு. அவன் திடீரென்று ஈமான் உள்ளவனா மாறி மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாதியாகி மௌத்தா போறான். இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் வேணா? நான் கேட்டேன், என்ன எனக்கு தெரியாது. ஆமா தெரியும், என்ன இந்த ஹதீஸுக்குன்னு கேட்டேன். ஒரு முழத்தினுடைய இடைவெளியில கூட ஒருத்தனுடைய ஈமானுக்கு கேரண்டி இல்ல. எப்படி நீங்க இவர வலின்னு சொல்றீங்கன்னு கேட்டான். நத்தர் வலியை எப்படி வலின்னு சொன்ன? சாலுமீது நாயத்தை வலின்னு எப்படி சொன்ன? காஜா மொயினுத்தீன் சிஷ்டியை எப்படி நீ வலின்னு சொல்ற? ஏர்வாடி இப்ராஹிம் பாஷா வலியுல்லாஹ்வை எப்படி வலின்னு சொல்ற? இனாயத்துல்லாஹ் வலியுல்லாஹ் எப்படி நீ வலின்னு சொல்றன்னு கேட்டான். அந்த இது சிம்பிள்ரா, இது கூட உனக்கு விளங்க இல்ல. மரம் பண்ணத்தான நீயே, உனக்கு இப்படி விளங்க? நாங்க இது விளக்குறோம், உங்களுக்கு நான் விளக்குறேன்டாப்பா. எப்படி விளக்குறோம் தெரியுமா? உன் புத்தியில படுற மாதிரி நான் விளக்கி சொல்றேன் உனக்கு. உங்க ஊர்ல, உங்க வீட்டுல, உங்க ஆளுகள்ல, உங்க தாய் பிள்ளையில, சொந்தத்துல எவனாவது செத்து இருக்கானான்னு கேட்டேன். கேட்டான், ஏங்க நான் மௌத்தா போன ஆளு வலின்னு சொல்றீங்க, அந்த ஆளு வலியான ஆதாரம் கேட்டா ஹதீஸ சொல்லி எங்க வீட்டுல செத்தவன் கதையை கேட்கறியா? அட முதல்ல உங்க வீட்டுல செத்தவன் கதையை முதல்ல பாப்போம், பிறகு அவர் கதையா பாப்போம். முதல்ல சொல்லு, உங்க வீட்டுல யாரும் செத்தானா? அவன் சொன்னான், ஆமா
எங்க வாப்பாவோட வாப்பா செத்தான். அப்ப உங்க வாப்பா இன்னும் சாவில்லையான்னு கேட்டேன். உங்களோட வாப்பா இன்னும் சாவில்லையா, உன்னை பார்த்துட்டு இன்னுமா உயிரோட இருக்கான்னு கேட்டேன். இல்ல இல்ல எங்க வாப்பாவோட வாப்பா தான் செத்தான். சரி நல்லதப்பா, உங்க வாப்பாவோட பேர் என்னான்னு கேட்டேன். உங்க வாப்பா பேர் என்ன? முன்சாமியா கன்சாமியான்னு. முன்சாமி கன்சாமி. எங்க வாப்பா அப்துல் ஜப்பாருங்க. ஓ அப்துல் ஜப்பாரா உங்க வாப்பா? அது சரிதான், வாஸ்தவம் தான். அப்துல் ஜப்பார் மௌத்தா தானே போனாரு. என்ன? ஆமா மௌத்தா போட்டாரு. சரி மௌத்தா போனாருல்ல, அவரு மௌத்தா போன உடனே ஊர்ல இருக்கிற மஹல்லால இருக்கிற ஏரியால இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அங்க இருந்து வந்து கழுவி குளிப்பாட்டி கஃன் அணிவிச்சு சந்தாக்களை தூக்கி வச்சு அந்த சந்தாக்க தூக்கிட்டு வந்து பள்ளிவாசல்ல வச்சு இமாமுக்கு முன்னால இமாம கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல் ஜப்பார் மௌத்தா போயிட்டாரு, ஜனாதா தொழுகை நடத்துங்க. யாருக்கிட்ட? இமாம் கிட்ட. அப்துல் ஜப்பாரு மௌத்தா போயிட்டாரு, ஜனாதா தொழுகை நடத்துங்கன்னு இமாம கூப்பிட்டு சொன்ன உடனே இமாம் அங்க இருந்து வந்து அப்துல் ஜப்பாருடைய மவன் ஒன்னுட்ட தான்ப்பா, என்கிட்ட இல்ல, ஒன்னத்தை தான் வந்து இமாமு கேட்டாரு. அடே உங்க வாப்பா சொர்க்கத்துக்கு அவருக்கு ஒரு முளம் இருக்கும் போது இறந்தாரா, நரகத்துக்கு அவருக்கு ஒரு முளம் இருக்கும் போது இறந்தாரா, எப்படி இறந்தாருன்னு கொஞ்சம் விவரம் சொல்லுன்னு கேட்டான். யார்? இமாம். என்னங்க கூத்து இது, என்ன சொல்றீங்க நீங்க? அடப்ப நீ தானே சொன்ன சொர்க்கத்துக்கும் இவனுக்கு ஒரு முளம் இருக்கும் போது அவன் காஃபிரா மௌத்தா போனா, நரகத்துக்கும் இவனுக்கு ஒரு முளம் இருக்கும் போது மூமினா மௌத்தா போனான்னு சொல்லி நீ தானப்பா சொன்ன. அதைத்தான் உங்க இமாமு கேட்கிறாரு. இவன் முஸ்லிமா மௌத்தா போயிட்டானா இல்ல காஃபிரா மௌத்தா போயிட்டானா, கொஞ்சம் வேளமா சொல்லுடா, ஜனாதா தொழுகை நடத்தலாமா இல்ல வேணாமான்னு முடிவெடுப்போம்னா நீ ஒத்துக்குவியா? என்னங்க பேசுறீங்க? எங்க வாப்பாவோட வாப்பா முஸ்லிம், அப்துல் ஜப்பார்னு பேர் சொல்றேன், அவரு வாப்பா அப்துல் கரீம், அவரு வாப்பா கண்ணப்பா முத்தப்பா, இத்தனை பேர் இருக்கா. எங்க வாப்பாவை நீங்க எப்படிங்க வாப்பாவோட வாப்பாவை நீ காஃபிர்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு முஸ்லிமுங்க. ஒரு சமூகம், ஒரு சமூகத்துடைய மக்கள் ஒருங்கிணைந்து, ஒரு சமூகத்துடைய மக்கள் ஒருங்கிணைந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மையத்து ஒரு ஜனாதா தொழுகைக்காக பள்ளிவாயலுடைய வராந்தாவில் கொண்டு வரப்பட்டால் அந்த மையத்திற்காக 9 நபர்கள் ஒன்று சேர்ந்து துஆ செய்வார்கள். ஆனால் 9 நபர்கள் ஒன்று சேர்ந்த அந்த மையத்துடைய தொழுகையை நடத்துவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவம் முழுவதையும் மன்னிக்கிறான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இவன் வலிங்கிறதுக்கு ஆதாரம் கேட்கான். உங்க வாப்பாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லடா. உங்களோட வாப்பாவோட வாப்பா முஸ்லிமா மௌத்தா போனாங்கிறதுக்கு ஆதாரம் இல்ல. ஆனா அதே நேரம் குர்ஆன் எடுத்து பாருங்க, குர்ஆன் எடுத்து பாருங்க, வலிக்கு ஆதாரத்தை அல்லாஹ் தர்றான். அஜஅல ரஹ்மர் ரஹ்மான் உத்தா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் ஒருவனை நேசிக்க துவங்கி விட்டான் என்று சொன்னால் மக்களுடைய உள்ளத்தில் அவனுடைய நேசத்தை போட்டு விடுகிறான் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு பாஷா நாயகத்தை பற்றிய நேசம் இன்னைக்கு நமக்கு இருக்கு, சாலமீது நாயகத்துடைய நேசம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு, இனாயத்துல்லாஹ் வலியுல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு, காஜா முஹினுddin சிஸ்தியுடைய நேசம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு. லட்சோப லட்சம் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இன்றைக்கு வலிமார்கள் என்ற அந்தஸ்தில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களை வலி என்று ஏற்றுக்கொண்டான். அவங்க வலியா இல்லாம இருந்ததுனால சொல்றான், அவர்களை அல்லாஹ் வலியினுடைய அந்தஸ்திலேயே கொண்டு போய் உயர்த்தலாம். இதுதான் யதார்த்தமான உண்மையினுடைய நிலை என்று சொன்னா. கண்ணியம் மிக்கவர்களே, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டி என்னுடைய பேச்ச முடிக்க விரும்புறேன். இந்த வலிமார்கள் யாரு? வலிமார்கள்னு சொல்றோம். இந்த வலிமார்களை போய் சந்திக்கிறோம், பேசுறோம், பாக்குறோம், அவங்களுடைய துவா வாங்குறோம், கையை முத்துறோம், காலை முத்துறோம், எல்லாம் செய்யறோம். இவங்க யாரு? இவங்க இந்த பூமியில் இருக்கின்ற மனித இனத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றானே? தரீக்காலாம் கிடையாதுங்க, இதெல்லாம் சும்மா வயிற்று பிழப்புங்க, ஏமாத்திர வேலை. இதெல்லாம் செய்குன்னு சொல்லி போட்டு 10 பேத்துக்கு முறியதை கொடுத்து அந்த 10 பேர்கிட்ட இருந்து காசு வாங்கி பொழப்பு நடத்துற ஆளுக இந்த ஆளுக. இதான் செய்க முடியுதுங்கிறதெல்லாம் இப்படித்தான் சொல்லலாம், இதுதான் சொல்லிட்டு இருக்கான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளுக்கு ஷேகா இருந்தாங்க. இவனுக்கு தெரியாதா? சௌபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை முதல்ல பேசினவங்க பேசுறாங்க. எனக்கு முன்னால பேசின உலமாக்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சம்பவத்தை சொன்னாங்களா? சொன்னாங்க. அந்த சௌபானுடைய சம்பவத்தை எடுங்க. அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு தடவை வர்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சௌபான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, சௌபானே இப்போது உன்னுடைய நிலைமை என்ன? உன்னை நான் கல்வத்துல உட்கார வச்சது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க,
உன்னை நான் கல்வத்துல உட்கார வச்சனே, இப்ப உன்னுடைய நிலைமை என்னன்னு கேட்கும் போது சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பூமியாக தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் கல்வத்தின் நிறைவடைவல்ல போட்டாங்க. உன் கல்வத்து நிறையடையல, போ திருப்பி போ. மறுபடியும் கல்வத்துல உட்கார்ந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப போய் கல்வத்துல உட்கார்ந்தாங்க. பல நாட்கள் கழித்து பெருமானாரிடம் மீண்டும் வருகிறார். வந்த சௌபான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சௌபானே இப்ப சொல்ல உன்னுடைய நிலைமை என்ன? சௌபான் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் கையிலே ஒரு கையில் வைக்கப்பட்ட தங்கமும் இன்னொரு கையில் வைக்கப்பட்ட மண்கட்டியும் இரண்டும் எனக்கு சமமாக தெரிகிறது என்று சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சௌபான் இப்போது நீ பக்குவம் அடைந்துட்டாய் என்று சொன்னாங்க. இதான் வலிமார்களுடைய வேலைங்க. நபிமார்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதான் வலிமார்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, காஜா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தில்லியில் அடக்கமா இருக்காங்க. காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கலீஃபா. அவரோட ஒரு முரீத் ஒரு ஆள் இருந்தான். அந்த முரீத் அவங்க இப்படித்தான் அவர் கல்வத்துல போட்டு வச்சாங்க. கல்வத்துல போட்டு வச்சு அந்த ரூமை பார்த்து அந்த ரூமை பூட்டிட்டாங்க. பூட்டி அந்த சாவிய இன்னொரு முரீதோட கையில கொடுத்து, அந்த ஆளு எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரன்னு சொன்னாலும் வெளியே விடாத, பூட்டை திறக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு வச்சுட்டாங்க. அவன் உள்ளேயே இருந்து அல்லாஹ் 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 அல்லாஹ்னு திக்ர் செஞ்சுட்டே இருக்கான். சில வாரங்கள் ஓடி போச்சு. இந்த நிலையில குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலுடைய பாதரட்சை இருக்கு பாருங்க, அந்த செருப்பு வாறு அந்து போச்சு. இந்த வாறு அந்து போகவும் அத ஒரு முரீதோட கையில கொடுத்து, இதை கொண்டு தச்சிட்டு வான்னு சொன்னாங்க. அவன் அந்த பாதரட்சி எடுத்துக்கொண்டு தைக்கிறதுக்காக கொண்டு வந்தான். அவன் வந்த வழி இந்த முரீது உள்ள கல்வத்துல கிடக்காம பாருங்க, அவன் இருந்த அரை பக்கமாக வந்தான். அந்த ரூம் பக்கமா வந்த உடனே அவன் உள்ள உட்கார்ந்து இருந்த ஆள் என்ன சட்டுன்னு துள்ளி குதித்து எந்திரிச்சான். எந்திரிச்ச உடனே சொன்னா, ஆ என்று அல்லாஹ்வுடைய வாசம் வருதுன்னா. என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய வாசம் வருது, அல்லாஹ்வுடைய வாசம் வருதுன்னா. இதுக்கிடையில அந்த ஆளு அந்த பாதரட்சி எடுத்துட்டு வந்த ஆளு பக்கத்துல வந்துட்டான். வந்தவன அவனை பிடிச்சிட்டான். இவன் பிடிச்சு சொன்னா, அல்லாஹ் ரசூலுக்காக கேட்கிற, தயவு செஞ்சு திறந்து விடு. இவன் என்னமோ தெரியாது சொல்லி ரூம திறந்து விட்டுட்டான். ரூம திறந்து விட்டான என்னமோ அடுத்த நிமிஷம் அவன் கையில இருந்த பக்தாரி காக்கியினுடைய அந்த பாதரட்சியை பிடிக்கிட்டான். புடிங்கிட்டு தரமாட்டேங்கிறான். அப்ப சொன்னா, அந்த ஆளு இந்த முறையது சொன்னாரு, அப்ப அது தச்சுட்டு அந்த வாரி அருந்து போச்சு, அதை நான் தைக்கிறதுக்காக கொண்டு போறேன், அதான செய்யணும், தைக்கணும், அவ்வளவுதானே, நான் தைச்சிட்டு வரேன், நீ இரு. என்ன செஞ்சான், பாதரட்சி எடுத்துட்டு நேரா தில்லியினுடைய கடைவீதிக்கு வந்தான். தில்லியினுடைய கடைவீதி வந்து அப்ப சுல்தான் அலாவுத்தீனுடைய ஆட்சி காலம். சுல்தான் அலாவுத்தீனுடைய ஆட்சி காலம், வலிமார்களை வெறுக்கின்றவனுடைய ஆட்சி காலம், வலிமார்களை மறுக்கின்ற ஒரு அரசனுடைய ஆட்சி காலம் அது. இவன் செருப்பை தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சான், செருப்பு தைக்கிறவன்ட்ட கொடுத்து சொல்றான், அல்லாஹ்வுடைய செருப்பு தச்சு கொடுன்னா. என்ன சொல்ற, அல்லாஹ்வுடைய செருப்பு தச்சு கொடுன்னா. இவன் பயந்து போயிட்டான் செருப்பு தைக்கிறவன். என்னடா இது, அல்லாவே யாருன்னு நமக்கு தெரியல, இப்ப பார்த்தா இவன் எப்ப செருப்பு எப்ப போட்டாங்கிறது தெரியலடா. இவன் செருப்பை தூக்கிட்டு வந்து அல்லாஹ் செருப்பை தச்சு கொடுன்றானே. இவன் பயந்து போய் யோசனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள சிப்பாய்கள் வந்துட்டான். வந்த சிப்பாய்கள் இவனை பிடிச்சிட்டு கேட்கறான், டேய் இது யாரு செருப்பு? சொல்றான், அந்த முறியது அல்லாஹ் செருப்பு, அல்லாஹ்வுடைய செருப்புங்கிறான். எத்தனை தடவை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய செருப்புன்னு சொல்றான். சிப்பாய் அவனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணி நேரா கொண்டு போய் ஹுக்கூமத்தில் நிறுத்திவிட்டானுங்க. காதிக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே சுல்தான் அலாவுத்தீன், அந்த தேசத்தினுடைய அரசன், தில்லி மாநகரத்தினுடைய சக்கரவர்த்தி காதிட்ட கேட்கிறான், இவன் யாருன்னு. அவன் சொன்னா, காதி சொன்னா, வேற யாரும் இல்ல, பக்தியாரி காக்கியோட முரீது. பக்தியாரி காக்கியினுடைய முரீது இல்ல, விட்டாத இவனை எப்படி இவனை தூக்குக்கு ஏற்றி ஆகணும். இன்னைக்கு பக்தியாரி காக்கியினுடைய மூஞ்சில மண்ணை பூசாம விடக்கூடாது. இன்றைக்கு எப்படியாவது பார்த்து தீர்ப்பு சொல்லு, அவனுக்கு பாதகமாக சொல்லுன்னா. அப்பவும் இந்த முரீது இருக்கானே, அவனுக்கிட்ட கேட்கான், காதி கேட்கிறான், தேவன் கையில வச்சிருக்க செருப்பு யாரு? அல்லாஹ்வுடையது. அப்ப என்ன சொல்லி, குஃப்ர் இல்லையா இது? அல்லாஹ் செருப்பு போடுவானா? அல்லாஹ்வுக்கு காலா இருக்கு செருப்பு போடுறதுக்கு? இவன் நான் எத்தனை தடவை கேட்டாலும் இது யாரு செருப்புன்னா அல்லாஹ் செருப்பு, அல்லாஹ் செருப்புங்கிறான். அப்ப காதி என்ன செஞ்சான், அவனுக்கு தீர்ப்பு சொல்ல போறான். இதற்கிடையில பக்தியாரி காக்கிக்கு ஆடு போயிட்டு போனவன் சொன்னா, அவங்களுடைய முரீது இந்த தேசத்தினுடைய அரசனால் கைது செய்யப்பட்டிருக்காரு. எந்த முரீதை நீங்க கல்வத்துல வச்சிருந்தீங்களோ அந்த ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்க நின்றுகிட்டு உங்களுடைய செருப்பு கையில வச்சுட்டு அல்லாஹ்வுடைய செருப்புன்னு சொல்லிட்டு இருக்கான்.
இதை கேட்ட உடனே முஃப்தியாரி காக்கி ரலியல்லாஹு அவர்கள் வேக வேகமாக சென்றார்கள். அவங்களுடைய வயசுலேயே எந்த அரசனுடைய அரசவைக்குள்ளும் கால் பதிக்காத அத்தனை மிகப்பெரிய ஞானி அன்னைக்குத்தான் சுல்தான் அலாவுத்தீனுடைய சமஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் தன்னுடைய முரீதனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக. உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள போய் நின்றாங்க. நின்ற உடனே காதியை பார்த்து கேட்டாங்க, என்னுடைய முரீது என்ன தப்பு செஞ்சான்? அது உங்க முரீதுட்டே கேளுங்க. என்ன காதி சொன்னா அது உங்களோட முரீதுகிட்டே கேளுங்க. என்ன சொன்னா நம்ம முரீத கேட்கறாங்க. முஃப்தியாரி காக்கி கேட்கறாங்க, உங்களோட கையில என்னப்பா வச்சிருக்க? அல்லாஹ்வுடைய செருப்புங்கிறான். அப்போ என்ன சொல்றா? அல்லாஹ்வுடைய செருப்புங்கிறான். அப்ப இது குஃப்ர் தானே? காதி சொல்றா இது குஃப்ர் இல்லையா? இறைவனுக்கு ஒரு அங்கத்தை கற்பிப்பது, இறைவனுக்கு ஒரு உருவத்தை கற்பிக்கிறது குஃப்ர் இல்லையா? இஸ்லாமிய சட்டத்துல அவன் தூக்கில் ஏற்றப்பட வேண்டியவன் தானே என்று சொல்லி கேட்கும் போது அப்ப முஃப்தியாரி காக்கி ரலியல்லாஹு அவர்கள் காதியை பார்த்து கேட்டாங்க, அப்பா நான் ஒரு சில விஷயம் எனக்கு தெளிவாகணும், முதல்ல அதுக்கு பதில் சொல்லி பிறகு என்னுடைய முரீதுக்கு நீ என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் சரிதான் என்று சொல்லிட்டு கேட்டாங்க, இந்த வானத்தை யார் படைச்சான்னு கேட்டாங்க. காதிட்ட கேட்கிறாங்க, இந்த வானத்தை யாருப்பா படைச்சான்னாங்க. அவன் காதி சொன்னா அல்லாஹ் படைச்சான். வானம் யாரோடது? அல்லாஹ்வுடையது. பூமியை யாரு படைச்சா? அல்லாஹ் படைச்சான். பூமி யாரோடது? அல்லாஹ்வுடையது. உன்னை யாரு படைச்சா? அல்லாஹ் படைச்சா. நீ யாரோடவன்? அல்லாஹ்வுடையவன். இந்த நாற்காலி யாரு படைச்சா? அல்லாஹ் படைச்சா. நாற்காலி யாரோடது? அல்லாஹ்வுடையது. செருப்பை யார் படைச்சா? அல்லாஹ் படைச்சா. செருப்பு யாருது? அல்லாஹ்வுடையது. முடிஞ்சு போச்சு. அட நீ தான் சொல்ற, என்னைய முரீது தப்பா சொன்னா? அட அவன் உள்ளதத்தானப்பா சொன்னா. வானமும் அவனுக்கு தான், பூமியும் அவனுக்கு தான், மலையும் அவனுக்கு தான், கடலும் அவனுக்கு தான், திடலும் அவனுக்கு தான், எல்லாம் அவனுக்கு சொன்னா செருப்பு மட்டும் வேற ஆளுதான்? அது அவனுக்கு தானே. விடு, ஆளை விடுப்பா. இது முரீத கூட்டிட்டு இதுதாங்க ஷேகுமார்கள். நீங்க விளங்கிக்கங்க, இதுதான் ஷேகுமார்கள். ஷேகுமார்களுடைய கரங்களை பற்றி இருக்கிற நீங்கள், நான் ஒரு தெளிவுக்காக சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சிறு ஓரத்துல கூட உங்களுடைய ஷேகுமார்களை பற்றிய கண்ணியத்திற்கு மாறான விஷயங்கள் வரக்கூடாது. அதுல நீங்க மிக எச்சரிக்கையா நிக்கணும். அப்துல் ஹக் முஹத்தித் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அஷ்அத்துல் லம்மாத் என்று சொல்லக்கூடிய நூல்ல எழுதுறாங்க, ஒரு முரீது தன்னுடைய ஷேக் குடியிருக்கின்ற அவனுடைய வீட்டினுடைய சுவரை பார்த்து விட்டு இந்த சுவர் கொஞ்சம் வளைவாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலே அவன் ஈமானை இழந்து போவான் என்று சொல்லுகிறார்கள். ஞாபகத்தில் வைங்க, ஷேகனுடைய ஹுர்மத்தை பேணக்கூடிய விஷயம் எத்தனை எச்சரிக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்பதை நீங்க விளங்கி ஆகணும். என்று சொன்னா உங்களுடைய ஷேக நீங்க உங்களுடைய மனசுல வைக்காதீங்க, உங்களுடைய உயிருக்குள்ளேயே கொண்டு வச்சுக்கீங்க. உங்களுடைய உயிருக்குள்ள உங்களுடைய ஷேகுமார்களை வையுங்க. அப்பதான் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள், உங்களுடைய வாழ்க்கை ஈடேற்றமாகும், உங்களுடைய பிள்ளை குட்டிங்க உங்களுடைய இது நான் இன்னொன்னு சொல்றேன். நான் இன்னொரு குறிப்பையும் தருகிறேன். அதே அல்லாமா அப்துல் ஹக் முஹத்தித் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய டைம் இருக்கா? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதே அல்லாமா அப்துல் ஹக் முஹத்தித் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அவர்களுடைய முரீது ஒருத்தன் ஒரு கிராமத்துல கிடந்தான். அவனுக்கு ரொம்ப நாளா தன்னுடைய ஷேக போய் பார்க்கணும் என்ற ஆசை. அதே நேரம் வறுமை, கொட்ட வறுமை அவனை வாட்டிக்கிறது. திங்கிறதுக்கு கூட சோறு இல்ல, உடுத்துறதுக்கு ஒரு நல்ல துணி இல்ல, பிள்ளைகள் குட்டிகளும் பெண்டாட்டியும் பட்டினியும் பசியுமா கிடந்து செத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. இந்த நிலையில அவன் தன்னுடைய மனைவிட்ட சொன்னா, நான் எங்களுடைய ஷேகனாவை போய் பார்க்கிறேன், அவங்கள பார்த்து அவங்களிடத்துல நம்முடைய கஷ்டத்தை சொல்லி எப்படியாவது அவங்கள்ட்ட உன்னுடைய துவாவை நான் வாங்கி கொண்டு வரேன், ஒரு 2 நாள் எனக்கு தவணை கூட இல்ல 3 நாள் தவணை கூட அவனுடைய பொண்டாட்டிட்ட கேட்டான். அவட பொண்டாட்டி சொன்னா, நீங்களும் எங்களை இந்த நிலைமையில விட்டு போட்டு போயிட்டீங்கன்னா இந்த புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு என்னோட கதி என்ன ஆகுது? எதற்கும் கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் 3 நாளைக்குள்ள எப்படியும் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லி கொண்டாடிட்டு சொல்லி போட்டு நேரா தில்லிக்கு வரான். தில்லிக்கு வந்தவன் அல்லாமா அப்துல் ஹக் முஹத்தித் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கான்கால, அவங்களுடைய தக்கியா, இங்க என்ன சொல்லுவீங்க, கான்காவா தக்கியாவா? தக்கியால வந்து தன்னுடைய ஷேக பார்த்தான். தன்னுடைய ஷேக பார்த்தவன் பொண்டாட்டியை மறந்துட்டான், பிள்ளைய மறந்துட்டான். வந்தவன் 6 மாசமா ஷேகனா இடத்தை கிடக்கான், அப்படியே கிடக்கிறான். 6 மாசத்துக்கு பிறகு முஹத்தித் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நாள் அவன் கான்காவுக்குள்ள வந்தப்போ அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, அடே இந்த தில்லியில இந்த தெருவுக்கு போ, இந்த தெருவில் இந்த அடையாளம் உள்ள ஒரு வீட்டுல விபச்சாரம் பண்றாங்க, அங்க போயிட்டு வந்தாங்க. விபச்சாரம் பண்றாங்க, அங்க போயிட்டு வந்தாங்க. அவன் முழிச்சுட்டான், என்னடா இது, எங்க போய் சொல்றாங்க நம்மள விபச்சாரம் பண்ற இடத்துக்கு? யோசனை பண்ணி பயந்து போனவன் போக இல்ல, அன்னைக்கு அவன் போக இல்ல, வெளியே போயிட்டான். கான்கா விட்டு வெளியே, தக்கியா விட்டு வெளியே போனவன்
திரும்ப ஷேக வந்து பார்க்கல. அன்னைக்கு பூரா போய் தன்னுடைய அறையில கிடந்தான். மறுநாள் மறுபடியும் தக்கியாவுக்கு வர்றான். ஷேக அவர்களை பாக்குறதுக்காக வந்த உடனே கேட்டாங்க, போனியா அங்கன்னு கேட்டாங்க. இல்ல ஷேக நாயகமே, எனக்கு போக மனசு வர இல்லைன்னா, எனக்கு போறதுக்கு மனசு வர இல்லைன்னா. அப்ப அப்துல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அங்க நீ போகலன்னா இங்க வர்றது உனக்கு ஹராம், வெளியே போட்டாங்க. அங்க நீ போகலன்னா இங்க உனக்கு இங்க என்ன பார்க்க வர்றது உனக்கு ஹராம், வெளியே போட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நிர்பந்தப்பட்ட ஒரு நிலையில மஜ்பூரியத்துல அந்த விபச்சாரம் செய்யப்படுகிற வீட்டை தேடி போனான். அங்க போனாங்க, வாசப்பள்ள ஒரு கிளை உட்கார்ந்து இருந்தா. அவ சொன்னா, உள்ள போப்பா, நேற்றுக்கு தான் ஒரு பொம்பளை வந்திருக்கா, போ இந்த காசை வாங்கிட்டு உள்ள அனுப்புனான். அவன் உள்ள போய் என்ன பார்த்தான் தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, அவன் உள்ள போய் பார்க்கறான், அவனோட பொண்டாட்டி நிக்கிறான். அவன் உள்ள போய் பார்த்தா அவனோட பொண்டாட்டி நின்று கொண்டு இருக்கா. அவனோட பொண்டாட்டி அவனை பார்த்தவன இவன் காலில் விழுந்து கைய உய்யன அழுகிறான். எங்களை இப்படி விட்டு போட்டு நீங்க 6 மாசமா வந்து எங்களை என்ன செத்தமா இருக்கமாண்டு கூட பார்க்காம விட்டீங்களே, நாங்க இப்படி கிடந்து அல்லல் பட்டோம், பசியில பட்டினியில பிள்ளைகளை வச்சு நான் செத்தேன். நேற்றுக்கு ஒரு பொம்பளை எனக்கு வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த விபச்சார விடுதியில என்ன விட்டுட்டு போயிட்டா. நேத்துல இருந்து நான் எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டு உட்கார்ந்துருக்கேன். நம்முடைய ஷேக் நாயகத்தின் பேர்ல பாதுகாப்பு தேடிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பதான் இவன் புத்தியில உரைச்சது. அவன் பொண்டாட்டிய பேசி அவளுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு நான் தங்கி இருந்த அறையில கொண்டாந்து விட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய ஷேக் நாயகத்தை பார்க்க வந்தான். வந்து உள்ள நுழைஞ்ச உடனே அப்துல் ஹக் முஹத்தி தேலுகு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனை பார்த்த உடனே புன்சிரிப்பு சிரிச்சாங்க. சிரிச்சுட்டே கேட்டாங்க, கூட்டிட்டு வந்துட்டியான்னாங்க. என்ன கேட்டாங்க? கூட்டிட்டு வந்துட்டியான்னு கேட்டாங்க. அப்படியே நெடுஞ்சான் கிடையாது, அவங்களோட காலில் விழுந்தான். விழுந்து சொன்னா, ஷேக் நாயகமே, நான் கூட்டிட்டு வந்துட்டேன், என் மனைவியோட மானத்தை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னான். அப்பத்தான் அப்துல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அடே அடே, உன்னுடைய மானத்தை மட்டும் நான் காப்பாத்துறேன்னு நீ நினைச்சு கொண்டிருக்கிற, உடைய மகனுடைய மனைவியுடைய மானத்தை மட்டும் காப்பாற்றுறவன் அல்லடா நானு. உன்னுடைய பாரம்பரியத்தினுடைய 3 தலைமுறைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறவன் தான் ஷேக் என்று சொல்லப்படுகிறவன் என்று சொன்னார்கள். என்று சொன்னா 3 தலைமுறைகளை பாதுகாக்கின்ற பொறுப்புக்கு உள்ளாக்கப்படுகிறவர்கள் ஷேகுமார்கள் என்பதை நீங்க விளங்கணும். உங்களை மட்டுமல்ல, நீங்க தான் பையத்து வாங்கினீங்க, நீங்க தான் உங்களோட கையை கொடுத்தீங்க என்று சொன்னா உங்களை மட்டும் பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறவர்களுக்கு பேர் ஷேகுமார்கள் அல்ல. மாறாக உங்களுடைய பாரம்பரியத்தினுடைய 3 தலைமுறைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். என்று சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட போனா அவங்க உங்களுடைய மூஞ்சியை பார்க்கறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உள்ளத்தினுடைய நிலைகளை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்துல மரியாதை பேணணும், அதப பேணணும், ஹுர்மத்தை பேணணும், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும். உங்களோட உயிரை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்படி இருந்தா தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிதாவை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலா மட்டுமல்ல, அந்த ரசூலுடைய ரப்புடைய ரிலாவையும் நீங்கள் சேர்த்து பெற முடியும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த இலங்கை, இந்த ஊர் என்ன ஊர் பேரை மறந்து போய், இந்த மல்வானியனுடைய நகரத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் என்று நான் ஒரு குறிப்பை கொண்டு இந்த ஊரை மட்டும் நான் மட்டுப்படுத்த விரும்ப இல்லை. இந்த அகில இலங்கை முழுவதிலும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வளப்படுத்தி வைப்பானாக. எல்லாவற்றுக்கும் இந்த மக்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா அவனுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை விதைப்பானாக. ஷேகுமார்களை மதிக்கின்ற நல்லவர்களாக இந்த ஊருடைய இந்த தேசத்தினுடைய மக்களை ஆக்கி வைப்பானாக. இங்கிருக்கின்ற ஷைத்தானியத்தினுடைய ஷராரத்துகளை வெளியேற்றி விடுவானாக. இங்கிருக்கின்ற இந்த ஷைத்தான்கள் அத்தனை பேரையும் அல்லாஹு தஆலா இந்த நாட்டை விட்டு கடத்தி விடுவானாக. இந்த ஊர் எப்படி கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு முன்னால் அமனும் சாந்தியும் அமைதியும் குடிகொண்டிருந்த ஒரு நாடாக திகழ்ந்ததோ அதே அமைதியை அல்லாஹு தஆலா எங்களுடைய ஷேக் நாயகம், எங்களுடைய ஷேகுமார்களுடைய பொருட்டாலும், எங்களுடைய ஆகா, எங்களுடைய மௌலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தின் பொருட்டாலும் திரும்ப வழங்குவானாக. எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலாவுடைய ரசூலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுர்மத்தை கொண்டு வருவானாக. யா ரசூலல்லாஹ், உங்களை காணுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீர்களாக, உங்களோடு அழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீர்களாக, உங்களில் நாங்கள் இல்லாமல் போய்விடுகின்ற நிலைகளை எங்களுக்கு உருவாக்கி தருவீர்களாக. இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்த பிறப்பு உங்களுடைய ரிலா ஒன்றை மட்டுமே பெறுவதாக இருக்கின்ற நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய நினைவிலே கழிவதற்கு எங்களுக்கு அருள் வருவீர்களாக. உங்களை மட்டுமே சிந்திக்கிறவர்களாக எங்களை ஆக்கி வைப்பீர்களாக. உங்களை மட்டுமே கட்டுப்படுகின்றவர்களாக எங்களை ஆக்கி வைப்பீர்களாக. உங்களுக்கு மட்டுமே வழிபடுகின்ற ஒரு நிலைகளை எங்களுக்குள் உருவாக்கி தருவீர்களாக. எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவீர்களாக. எங்களுடைய பாவத்தை மன்னிப்பீர்களாக. எங்களுடைய நிலைகளை உயர்த்துவீர்களாக. எங்களுடைய மக்காம்களை அதிகப்படுத்துவீர்களாக. எங்களுடைய நிலைகளை அதிகப்படுத்தி தருவீர்களாக. எல்லாவற்றுக்கும் மேலாக யா ரசூலல்லாஹ்,
இந்த பூமியை விட்டு நாங்கள் செல்லுவதற்கு முன்னால், இறுதியாக எங்கள் கண்கள் மூடப்படுவதற்கு முன்னால் எம்பெருமானே அல்லாஹ்வுடைய ரசூலே ஆகாவே முஹம்மதே முஸ்தபாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடைசியாக அந்த கடைசி நேரத்திலே நாங்கள் உங்களை காணுகின்ற பாக்கியத்தை பெறுகின்ற தௌஃபீகை எங்களுக்கு அருள் புரிவீர்களாக. அப்படி கண்டால் அதே உள்ளத்திலே உங்களுடைய அந்த அழகு திருவுருவத்தை அப்படியே தேக்கிக் கொண்டவர்களாக அந்த மண்ணறைகளை நோக்கி நாங்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவீர்களாக. மமா அலைனா இல்லல் பலாக் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.